இந்த தருணத்தை கொடுத்த ஆண்டவருக்கும் அதற்கு ஒப்பு கொடுத்த தலைவர் அவர்களுக்கும் நான் நன்றியுடையவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன உங்களுக்கு சொல்லுகிறது அப்படி என்று யோசித்த பொழுது அருமையான சகோதரர் பிரிட்டோ அவர்கள் நல்ல ஒரு செய்தியை கொடுத்தார். ஒரு உற்சாகமான ஒரு செய்தி, நம்மை அப்படியே பரவசப்படுத்துகிற அல்லது நம்மை ஆறுதல் படுத்துகிற ஒரு செய்தி. நான் ஆறுதல் படுத்துகிற ஆள் இல்லை. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை ஆண்டவர் எனக்கு ஞாபகம் ஊட்டினார். யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். கொஞ்சம் ஹிஸ்டரி தான் சொல்ல போறேங்க. சரித்திரம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்க வேண்டும். நிறைய பேருக்கு படிக்கிற பொழுது, ஸ்கூலில் படிக்கிற பொழுது சரித்திரம் பூகோளம் என்றாலே பிடிக்காத ஒரு சப்ஜெக்ட் தான் நிறைய பேருக்கு. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எகிப்திலே யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜன் தோன்றினான். யோசேப்பு கிட்டத்தட்ட 70-80 வருடங்கள் ஆட்சியில் இருந்திருக்கிறான். அவனை அறியாமல் யார் இருக்க முடியும்? பஞ்ச காலத்திலே அத்தனை பேரையும் போஷித்தது யோசேப்பு. யோசேப்பை தெரியாத ஆளே கிடையாது. அப்படி இருக்கிற பொழுது எப்படி ஒரு புதிய ராஜன் அவனை அறியாதவன் தோன்றினான் அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறது. யோசேப்பு இருக்கிற வரைக்கும் ஆளுகையிலே இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள், மதிப்பாயிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜன் தோன்றின போது சிறுமைக்கு நேராய் போனார்கள், அடிமைத்தனத்திற்குள்ளானார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. எப்படி அப்படிங்கிற பொழுது எகிப்தின் சரித்திரத்திலே வடக்கு எகிப்து, தெற்கு எகிப்து என்று 2 பிரிவுகள் இருந்திருக்கின்றன. 2ஐயும் வெவ்வேறு ராஜாக்கள் ஆண்டிருக்கிறார்கள். சில சமயங்களிலே இந்த தெற்கில் இருக்கிறவர்கள் வடக்கே அந்த ராஜ்யத்தை பிடித்து அந்த பழைய ஆட்களை எல்லாம் இல்லாமல் போக பண்ணி புதிதாக ஆட்சியை அங்கே அமைத்தார்கள். அவர்களும் பார்வோன் என்று தான் அழைக்கப்பட்டார்கள். அதனால தான் நமக்கு வேதத்தில் என்ன பண்ணியதில்லை, வித்தியாசம் தெரியவில்லை. அவர்களும் பார்வோன் என்கிற அந்த ராஜ பேரிலே அழைக்கப்பட்டார்கள். அப்படி வந்த ஒரு ராஜன், அவர்களுக்கு இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது என்று தெரியாது. ஆளுகையை கைப்பற்றின ஒரு ராஜன் தோன்றின பொழுது அவர்கள் ரொம்ப ஸ்மார்ட். ஏன்னா இடத்தை பிடிச்சவங்க தானே அவங்க. அதனால் தங்கள் பிடித்த இடத்தை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்கிறதுக்காக சில காரியங்களை அவர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள். பழைய ஆட்களை எல்லாம் அகற்றிவிட்டு புதிதாக ஆட்களை நியமித்து தங்களுடைய கண்ட்ரோலுக்குள் எகிப்தை கொண்டு வந்தார்கள். அவர்கள் கொஞ்சம் என்ன சொல்வது, அந்த மொழி அல்லது இன வெறி பிடித்தவர்கள். ஆகவே யூதர்களை அவர்கள் என்ன பண்ணாங்க, அது வரைக்கும் யூதர்கள் நல்ல அந்தஸ்தில் இருந்தவர்கள், அவர்கள் என்ன பண்ணப்பட்டார்கள், தள்ளப்பட்டார்கள், அடிமைத்தனத்துக்கு உள்ளானார்கள். அதனால் ஒரு இஸ்ரவேலருடைய வாழ்க்கையிலே ஒரு 400 வருடங்கள் அடிமைத்தனத்திற்குள்ளான ஒரு வாழ்க்கை வந்தது, ஒரு செழிப்பு போனது என்று. இன்றைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தை எடுத்து பார்த்தாலும் ஆதியிலே இருந்த யோசேப்பை போன்ற ஊழியர்கள் தள்ளப்பட்டு போனபடினாலே, அகற்றிவிடப்பட்டபடினாலே, புதிய தலைமுறை தோன்றினபடினாலே இன்றைக்கு கிறிஸ்தவம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் மிகவும் பலவீனமான, ஒருவரிடத்திலும் மதிப்பு பெறாத, எல்லாராலும் வெறுக்கப்படுகிற ஒரு மார்க்கமாக மாறிவிட்டது. உண்மை என்று ஒத்துக்கொள்ளுவீர்கள் இல்லை? அப்படிதானே? ஹல்லேலூயா. நம்முடைய நாட்டில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் அதுதான் கதை. அப்படி என்று சொன்னால் நம்முடைய ஆர்கனைசேஷன் எப்படி ஆரம்பித்தது, எப்படி ஆரம்ப காலத்திலே பாடுபட்டோம், எப்படி இந்த ஊழியத்தை கட்டி எழுப்பி இன்றைக்கு இவ்வளவு உயரத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார் என்று அறிந்தவர்கள் ஒரு சிலர் மட்டுமே நம்மிடத்தில் இப்போது இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய ஊழியர்களிலே கூட
அநேகருக்கு இதனுடைய வரலாறு தெரியாது. 1976ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 22ஆம் தேதி நம்முடைய இந்த கார்மெண்ட் இந்தியா என்று இப்பொழுது அழைக்கப்படுகிற காஸ்பல் அண்ட் ரிவைவல் மூமெண்ட் என்று அப்போது அழைக்கப்பட்ட நம்முடைய ஆர்கனைசேஷன் ஒரு ஜெபக்குழுவாக ஆரம்பிக்கப்பட்டது. முழுக்க முழுக்க இந்திய விமானப்படையிலே பணியாற்றுகிறவர்களாலே உருவாக்கப்பட்ட ஒரு ஜெபக்குழு. ஆரம்பத்திலே இந்த ஜெபக்குழு கூடி ஜெபித்து, வீடுகளிலே கூடி ஜெபித்து, அப்போ சபையெல்லாம் கிடையாது, சபை ஊழியமும் இல்லை, ஜெபக்குழு ஊழியம். அதன் மூலமாக அது சுவிசேஷ எழுப்புதல் இயக்கம், காஸ்பல் அண்ட் ரிவைவல் மூமெண்ட். ஆகவே நற்செய்தி சொல்லுகிறதற்கு வெளியிலே படைமுயற்சி கூட்டங்கள், ரிவைவல் எழுப்புதலை கொண்டு வருகிறதற்கு சபைகளிலே சபை மக்களை உற்சாகப்படுத்துகிற காரியங்களை இந்த குழுவினர் ஆரம்பத்திலே செய்து வந்தார்கள். 1979ஆம் ஆண்டு 3 வருடங்கள் கழித்து அடியேனை கர்த்தர் டெல்லியிலிருந்து இங்கே கொண்டு வந்தார். விமானப்படையிலே இருந்ததுனால இங்கே நான் முயற்சி செய்தேன், சென்னைக்கு போய்விட வேண்டும் என்று சொல்லி. எல்லாம் சக்ஸஸ். எனக்கு ஆர்டர் வந்து சென்னைக்கு நீங்கள் போகிறீங்கன்னு. ஆர்டர் கையில் பார்க்கும்போது சூலூர். அந்த சொல்லி வைத்திருந்த சகோதரனை பார்த்து ஒரு பெங்காலி, ஏன்பா நீ நான் மெட்ராஸுக்குன்னு சொல்லி எனக்கு எல்லா மேலிடத்துலேருந்து ரெக்கமெண்டேஷன் வந்திருக்குது, நீ என்னை சூலூருக்கு அனுப்பினானே. அவன் சொல்கிறான், ஓபி மദ്രാസ്, அதாவது ஹிந்தியில் சொல்கிறான், அதுவும் மദ്രാஸ் தானே. மദ്രാஸ்னால் அவனுக்கு என்ன தெரியுமா, சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மദ്രാஸ் தான். நான் அவனு சொன்னேன், டே 500 கிலோமீட்டருக்கு அதிகமான தூரத்தில் என்ன கொண்டு போட்டுட்டு மദ്രാஸா? அவனை சினந்து கொண்டு ஒன்றும் இல்லை, ஏன்னா போட்டது தான். இராணுவத்தில் அதை மாற்றவே முடியாது. அப்போ எனக்கு ரொம்ப வருத்தம். ஆனால் இப்பொழுது யோசிக்கிறேன், அன்றைக்கு நான் சூலூருக்கு வராமல் இருந்திருந்தால் செல்வராஜை பார்த்துருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடையாது. அவர் சூலூர்லேயே விமானப்படையில் இருப்பார். எனக்கு பல இடங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் இருந்திருக்கும். நான் சென்னையிலேருந்து எங்கே போயிருப்பேன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ஒரு தடவை சென்னைக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப இங்கே வர முடியாது, நார்த்துக்கு தான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போ இந்த கார்மெண்ட் இந்தியா ஊழியத்தை குறித்து கர்த்தர் முன் குறித்திருந்தபடினாலே அவருக்கு துணையாக நிற்கிறதுக்கு, கடைசி வரைக்கும் துணையாக நிற்கிறதுக்கு ஒரு ஆள் வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்தபடினால் என்னை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. வந்தோம். எங்கள் இருவர் மனமும் ஒத்து போனது. நிறைய பேர் இருந்தாங்க, எல்லாரும் பொறுப்புலலாம் மனம் ஒத்து போனது. ஆரம்பத்தில் நாங்கள் 2 பேரும் தான், அவருடைய ஸ்கூட்டர் இருக்கும், அதில் எடுத்துக்கொண்டு பல இடங்களுக்கும் ஊழியங்களுக்கு அலையோ அலை என்று அலைந்தோம் ஆரம்ப நாட்களில். அப்பொழுது காங்கேயம்பாளையத்தில் அவர் வீட்டு பக்கத்தில் ஒரு இடம் இருந்தது, அதை ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்களாக எல்லாரும் சேர்ந்து நைட்டில் காலையில் டியூட்டி போயிட்டு சாயந்தரத்துக்கு மேலே வந்து கல் மண் சுமந்து அந்த ஆலயத்தை அங்கே கட்டினோம். அதுதான் முதல் கார்மெண்ட் இந்தியாவுடைய ஆலயம். ஹல்லேலூயா. அங்கே நிறைய ஆத்துமாக்கள்லாம் கிடையாது, ஆனால் அங்கே கர்த்தர் அந்த மக்கள் மத்தியிலே, கவுண்டர் இன மக்கள் மத்தியிலே பெரிய அற்புதங்களை செய்தார். ஆண்டவர் தான் ஆண்டவர் என்று அறியக்கூடிய அளவுக்கு பெரிய அற்புதங்களை செய்தார். ஒரு சின்ன சபை உருவானது. கர்த்தர் அந்த சபை திரும்ப சூலூரிலே பெரிதுபட கர்த்தர் உதவி செய்தார். சூலூரிலே சபை ஆரம்பிக்கப்பட்டது. 49 ஆண்டு, இது 49வது ஆண்டு நடந்து கொண்டு இருக்கிறது. ஜூலை 22 வந்தால் 49 ஆண்டு முடிந்து 50வது ஆண்டிற்குள் காலெடுத்து வைப்போம். எப்படி போனது என்று தெரியவில்லை. ஆரம்பத்திலே ஒன்றாக இருந்த எல்லா சகோதரர்களும் உருவாக்கினவர்கள் யூனிஃபார்ம் பர்சனாக இருந்தபடினாலே சிலர் மாற்றலாகி போனார்கள். சிலர் ஏர்ஃபோர்ஸை விட்டுட்டு 15 வருடங்கள் கழிந்த உடனே அதை விட்டுவிட்டு வேறு வேலைக்கு போனார்கள். ஆகவே அப்படி போனவர்கள் தவிர கோயம்புத்தூரிலே இருந்த யூனிஃபார்ம் போடாத வெளியிலே இருந்தவர்கள் எல்லாரும் இருந்தார்கள். நாம் துணை என நயந்துரை சொன்னவர் நட்டாட்டில் விட்டாரையா அப்படின்னு பக்தன் பாடினது போல கொஞ்ச நாட்களிலே அவர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த ஊழியத்தை விட்டு போய்விட்டார்கள். ஹல்லேலூயா. எல்லாம் கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் நடக்காது. என் பரமபிதா நடாத நாட்டெல்லாம்
வேரோடு பிடுங்கப்படும் என்று சொன்னதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆகவே அவர்களெல்லாம் இன்றைக்கு இருந்திருந்தால் இந்த அளவுக்கு வளர்ந்திருப்போமோ என்று தெரியாது. கர்த்தர் அவர்களை அகற்றினார், ஊழியத்தை வளர்ச்சி செய்தார். ஏனென்றால் கர்த்தர் கொடுத்த ஊழியம். முதலாவது, சபை இல்லாமல் வெறும் இடங்களுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லுகிறதும் எழுப்புதலுக்கான காரியங்களையும் செய்து கொண்டிருந்த எங்களுக்கு 1983ஆம் ஆண்டு சபையை உருவாக்குகிறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். நாங்கள் இங்கே கட்டின சபை நாங்கள்லாம் கூடி ஜெபிக்கிறதுக்காக, ஒரு சபையாக ஊழியம் செய்வதற்காக அல்ல. ஆனால் கர்த்தர் சபை ஊழியத்தையும் வைத்திருந்தார். ஏனென்றால் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். எங்களுடைய படை முயற்சி கூட்டங்களில் எல்லாம் பல இடங்களுக்கு போய் செல்லும் இடத்தெல்லாம் நிறைய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அவர்களை வேறு அங்கே இருக்கிற சபைகளே விட்டால் அவர்களெல்லாம் ஒன்றும் திரும்பி போய் பார்க்குற பொழுது பழைய, அதாவது அவர்கள் ஆவிக்குரிய ஜீவிதத்திலே வளராமல் அல்லது பின்வாங்கி போன நிலைமையில் இருந்தபடினால் கர்த்தர் ஒரு பாரத்தை கொடுத்தார். அப்பொழுது சென்னையிலே இருந்த ஆரம்பத்தில் இந்த ஊழியத்திற்கு உறுதுணையாக இருந்தது சென்னை தான். கோயம்புத்தூரில் அந்த அளவுக்கு இல்லை, பின்னாடி அது மாறி போனது. சென்னையில் இருந்தவர்களுக்கு கர்த்தர் 2 பேருக்கு தரிசனம் கொடுத்தாராம். 40 நாள் உபவாசம் இருந்தார்கள் இந்த லெந்து நாட்களில். 2 பேரும் சென்னையில் அம்பத்தூரில் இருக்கிறவர்கள் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது அவர்களெல்லாம், ஒருத்தர் டிரான்ஸ்போர்ட்டில், தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டில் செக்ரட்டேரியட்டில் நல்ல பொறுப்பில் இருந்தவர், இன்னொருவர் ITI இன்ஸ்ட்ரக்டர். இவர்கள் இருவரும் கூடியிருந்த ஒரு சபையில், அப்போ அந்த சபையில் தான் நானும் அங்கத்தினராக இருந்தேன். அங்கே அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் அவர்களுக்கு ஒரு தரிசனம் காட்டினாராம். அவர்களுடைய ஊழியம் மலை மேலே செய்கிறது போலவும், அங்கே அவர்கள் 2 ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிற பொழுது அங்கே ஒரு கொடி நாட்டப்பட்டிருந்ததாகவும் அவர்கள் கண்டு ஆண்டவர்கிட்ட கேட்டபோது ஆண்டவர் அதை ஜூம் பண்ணி காமிச்சார். கொடியை அதில் கார்மெண்ட் இந்தியா என்று எழுதியிருந்தது. அவர்கள் சொன்ன சாட்சி தான், எனக்கு நான் பார்க்கல அந்த சாட்சி சொன்னார்கள். அப்போ அந்த பாஸ்டர் இடத்துல அவர்கள் போய் கார்மெண்ட் இந்தியா அப்படின்னு ஆண்டவர் எங்களுக்கு தரிசனம் காட்டுறாரு, அங்கே போக சொல்கிறார் அப்படின்னா உடனே சொன்னார், அந்த கார்மெண்ட் இந்தியாவா, ஆசீர்வாதத்தை கேளு. ஏனென்றால் அங்கே கார்மெண்ட் இந்தியா என்றாலும் ஆசீர்வாதம் மட்டும்தான் தெரியும். அப்படி அவர் உடனே அந்த போத சொன்னால் ஆசீர்வாதம். அவர்களை நிறுத்த விசாரித்த போது கொண்டு வந்து இங்கே அனுப்பினோம். சகோதரரோடு பேசினார்கள். அப்பொழுது மூணாறிலிருந்து ஒரு அழைப்பு, நீங்கள் இங்கே ஒரு சபை ஆரம்பியுங்கள். பாருங்கள், எங்களுக்கு மூணாறுலாம் ஒன்றும் கனெக்ஷனே கிடையாது. அங்கிருந்து ஒரு அழைப்பு வந்தபோது, மலைநாடு, இங்கே 2 பேர் ஊழியத்துக்கு வர்றாங்க மலைநாட்டுக்கு, மலைநாட்டிலிருந்து ஒரு அழைப்பு. ஆகவே 2 பேரையும் நாங்கள் சொல்லி மிஷனரிகளாக அனுப்பினோம். தரிசனம் பெற்று வந்தவர்கள், ஆண்டவர் அவளுக்கு என்னத்தை காமிச்சாரு? கவர்மெண்ட் இந்தியா தானே காமிச்சாரு. இப்போ சில சமயங்களில் பார்க்குற பொழுது தரிசனம் எல்லாம் மறந்து போய்விடுகிறது, தங்களுடைய கரிசனை தான் முக்கியத்துவம் பெறுகிறது. ஆகவே அந்த 2 பேரும் எங்களுடைய ஊழியத்தை விட்டு பிரிந்து போனார்கள். 2 பேரும் வெவ்வேறு இடத்துல ஊழியம் பண்ணுறாங்க, அது வேற கதை. நான் அவர்கள் பெயர்களையெல்லாம் சொல்ல விரும்பவில்லை. அவர்கள் அப்படி எங்களை விட்டு போன பின்பும் கர்த்தர் நிறைய ஊழியக்காரர்கள் எங்களோடு வந்து இணைய கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. எங்களுடைய ஊழியத்திலிருந்து உருவானவர்கள், வெளியிலிருந்து வந்தவர்கள் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கு 23 ஊழியர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இங்கு மட்டுமல்ல, வட இந்தியாவிலும் கார்மெண்ட் இந்தியா என்றால் தெரியக்கூடிய அளவுக்கு பீகார், ஜார்க்கண்ட், இந்த 2 மாநிலத்திலும் நாம் நம்முடைய தடத்தை பதித்திருக்கிறோம். நமக்கு அங்கு சபைகள் இல்லை, ஆனால் நம்முடைய மிஷனரிகள் அங்கே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஜெம்ஸோடு 1980ஆம் ஆண்டு எங்களுக்கு அறிமுகமான போது சகோதரர் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்களை பார்த்து அவருடைய ஊழியங்களுக்கு பீகாருக்கு விசிட் பண்ண போது அந்த பீகாரில் இருக்கிற மக்களை குறித்த ஒரு பாரம் அடியனுக்கு உண்டானது. என்னென்று சொன்னால், இங்கே ஆண்டவரை பற்றி சொல்லுகிறதற்கு நிறைய பேர் இருக்கிறார்கள், இருந்தும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான் இங்கே இருந்தார்கள். அங்கே கேள்விப்படாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், சொன்னால் ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறார். அப்போ அங்கே போகிறது அனுப்ப வேண்டும் என்பதற்காக நாம் வருடத்திற்கு ஒரு முறை அங்கே போய் ஒவ்வொரு ஊர்களிலும் அவர்கள் சொல்லுகிற, ஜெம்ஸ்லேருந்து சொல்லுகிற இடத்துங்களிலே போய்
குருசேட் நடத்தி அங்கே இருக்கிற மக்களுக்கு சுவிசேஷம் சொன்னதினாலே இன்றைக்கு சாட்சியாக அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் அதாவது கார்மெண்ட் இந்தியாவிலிருந்து போய் அந்த பணத்தை கொண்டு அங்கு ஊழியம் செய்த எல்லா இடங்களிலும் இன்று கர்த்தர் சபைகளை ஸ்தாபித்திருக்கிறார் ஜெம்ஸுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய கார்மெண்ட்ங்கிற பேர் இங்கே இல்லாமல் இருக்கும், ஆனால் பரலோகத்தில் நமக்கு பலன் இருக்கிறது. ஹல்லேலூயா. அது போக இப்போ கடந்த வருடத்தில் நேபாளுக்கு, அதாவது அப்படி போகும்போது நேபாளுக்கும் போயிருக்கிறோம். அது பக்கத்து நாடு. உலகத்திலேயே இந்து நாடு என்று தன்னை பிரகடனப்படுத்தி கொண்ட ஒரே நாடு நேபாள் தான். அங்கே ஊழியங்களை செய்கிறதுக்கு ஆரம்பத்தில் போனோம். இப்பொழுது அங்கே போன வருடத்தில் கடைசியிலே அங்கே இருக்கிற பாஸ்டர்களுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தி அவர்களை ஊழியத்திலே உற்சாகப்படுத்துங்கள் என்று அழைத்த பொழுது அடியனையும் ஒரு செய்தியாளராக அழைத்திருந்தார்கள். நானும் என்னுடைய மனைவியும் 2 பேரும் செய்தியாளர்கள். அங்கே போய் நேபாளில் காத்மாண்டில் ஊழியம் செய்தபோது அங்கே இருக்கிற அந்த ஊழியக்காரர்கள்லாம் நல்லா திட்டப்படுத்தி அவர்களை உற்சாகப்படுத்தி ஊழியம் செய்கிறதற்கான இன்னும் அதிகமான காரியங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த போது அங்கேயும் ஜனங்கள் அந்த ஊழியக்காரர்களை தாகம் எல்லாம் பார்த்தபோது நேபாள் இருக்கிற மக்களையும் சந்திக்க வேண்டும் என்கிற ஒரு பாரம் வந்தபடினாலே நேபாளையும் இந்த ஜனவரியிலிருந்து ஒரு ஊழியக்காரரை, அதாவது ஒரு மிஷனரியை அனுப்பி ஊழியம் செய்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேர் என்னவாக வேண்டாமானாலும் வைத்துக் கொள்ளட்டும். ஊழியம் கர்த்தருடையது, அது நம்முடைய கருத்திலே கொடுக்கப்பட்ட ஒரு ஊழியம். ஹல்லேலூயா. அது என்னுடைய பாரம். நம்ம பாஸ்டர் செல்வராஜ் அவருடைய பாரம் கொஞ்சம் வித்தியாசமானது. எனக்கு ஆத்துமாக்கள் அப்படிங்கிற ஒரு பாரம் ரட்சிக்கப்படணும்னு, அவருக்கு ஊழியர்கள் என்கிற பாரம் ரொம்ப அதிகம். ஊழியக்காரர்களை உற்சாகப்படுத்தி நல்ல ஊழியம் செய்ய வைத்து சபைகளை எழுப்பணுங்கிறது அவருடைய ஊழியம். பாருங்கள், 2 பேருடைய நோக்கங்களும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் பேரில் ஒன்று இருக்கு இல்லையா? காஸ்பல் அது என்னுடையது, ரிவைவல் அவருடையது. ஹல்லேலூயா. 80 இந்த காஸ்பல் அண்ட் ரிவைவல் மூமெண்ட் என்று பெரிய பேராக இருக்கிறத விட்டு நாங்கள் ஜெபித்து கொண்டு வந்த பொழுது அது ஷார்ட் ஆகுது. காஸ்பல் அண்ட் ரிவைவல் மூமெண்ட் அந்த முதல் எழுத்துக்கள் எல்லாம் பார்த்து கொண்டு வந்த பொழுது கார்மெண்ட். அப்போ கார்மெண்ட் என்கிற ஒரு பேர் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தது. அதற்கப்புறம் சகோதரத்தை சொன்னோம், ஒத்துக்கொண்டு அந்த காஸ்பல் அண்ட் ரிவைவல் மூமெண்ட்டை கார்மெண்ட் இந்தியா என்று மாற்றி ஊழியங்கள் செய்ய ஆரம்பித்து இன்று எல்லா இடங்களிலும் கார்மெண்ட் இந்தியா திருச்சபைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆரம்பத்தில் இருந்த இந்த ஊழியத்தில் இருந்தது ஆட்களில் இன்னை வரைக்கும் அந்த ஊழியத்தில் நிற்கிறது நானும் சகோதரர் செல்வராஜ் மட்டும். அதற்கப்புறம் வந்தவர்கள் எல்லாம் மற்றவர் பின்னாலே வந்தவர்கள். அதனால் நிறைய பேருக்கு இந்த கார்மெண்டியோடைய ஹிஸ்ட்ரி தெரிகிறது இல்லை. இந்த ஊழியம் இவ்வளவு தூரம் வளருகிறதற்கு எங்கள் 2 பேருடைய உழைப்பு, அவருடைய அதிகப்படியான தியாகம். என்னுடைய ஃபைனான்ஷியல் பொசிஷன் ரொம்ப டைட்டாக இருந்தபடினாலே என்னால் ஃபைனான்ஸில் ஹெல்ப் பண்ண முடியவில்லை. அவருக்கு இருந்த டைட்டான நிலைமையிலேயும் தன்னுடைய குடும்பத்தாருக்கு செலவழிக்கிறதை விட இந்த ஊழியத்துக்கு செலவழிக்கிறதுக்கு அதிகமாக பிரயாசப்பட்டதுனால இன்றைக்கி இந்த சபைகள் நிறுவப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது தெரிந்திருக்க வேண்டும் நம்ம சபையில் இருக்கிறவர்களுக்கு. நான் சொல்ல, என்னுடைய மகன் சொல்லுவான் அடிக்கடி, இதை என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு கார்மெண்டியாவுடைய ஹிஸ்ட்ரி எழுதணும். 50 வருஷம் ஆக போகுது, அடுத்த வருஷம் 50வது ஆண்டை நாங்கள் என்ன பண்ண போகிறோம், கொண்டாட போகிறோம். ஹல்லேலூயா. அந்த 50 ஆண்டுகளை சரித்திரத்தை எழுத வேண்டும். ஜெம்ஸில் 50வது பொன்விழா ஆண்டு 2-3 வருடங்களுக்கு முன்பாக கொண்டாடினார்கள். அதற்கு அவர்கள் ஒரு மேகசின், ஒரு சவனீர் போட்டார்கள். அதில் கூட என் போட்டோ இருக்கும். அந்த ஸ்தாபனத்தில் நான் இல்லை. ஆனால் நாங்கள் போய் செய்த ஊழியத்தை நினைவுபடுத்தி அந்த நேபாள் பார்டரில் ஒரு ஊழியத்துக்கு போகிற பொழுது அந்த வெஹிக்கிள் பிரேக் டவுன் ஆகி ஆற்றுக்குள்ளே சிக்கி நடு ஆற்றுல நிற்கிற பொழுது நாங்களெல்லாம் சேர்ந்து அந்த வேகனை என்ன பண்ணுறோம், தள்ளி கரை சேர்க்கிற ஒரு ஃபோட்டோவை எடுத்து அதையும் அந்த புக்கில்
போட்டிருந்தார்கள். இதெல்லாம் கர்த்தர் மறக்க மாட்டார், வைத்திருப்பார். ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய காரியங்களை தெரிந்திருந்தால் இன்றைக்கு நம்முடைய ஊழியங்கள் இன்னும் சிறப்பாக நடக்கிறதற்கு, எல்லாருக்கும் ஒரு பாரம் உண்டாகிறதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு பாரத்தை தருவார். ஆகவே இந்த வேளையை அதற்கு நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். ஒவ்வொரு வருடமும் பீகாரில் போய் ஒரு படைமுயற்சி கூட்டங்கள், அவங்க இடம் சொல்லுவாங்க, எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க, பணத்தை கொடுக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு, செய்தி கொடுக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு, அவ்வளோதான். மீதி எல்லா காரியங்களும் நாங்கள் செய்கிறோம். இன்றைய வரைக்கும் அந்த காரியத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். 1992ஆம் ஆண்டு பாஸ்டர் ரவி ரூபன் ராஜ் அவருடைய திருமணம் மூணாறிலே நடைபெற்றது. அதே நாளில் சனிக்கிழமை அந்த கல்யாணம் நடந்தது. வெள்ளி சனி ஞாயிறு படைமுயற்சி கூட்டங்கள் மூணாறிலே நடத்தினோம். சனிக்கிழமை அந்த மேடையிலே வைத்து ஒரு மிஷனரியை, அதாவது பீகாருக்கு அனுப்ப போகிற மிஷனரியை பிரதிஷ்டை செய்தார்கள். அப்பொழுது அவருக்கு ஞாபகம் இருக்கிறதோ இல்லையோ எனக்கு தெரியாது, எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. நான் எதிர்பார்த்தேன் என்னை கூப்பிட்டு அந்த மிஷனரியை என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று. ஏன்னா அகஸ்டின் ஜெபக்குமாரோடு அவ்வளோ தொடர்பு இருந்தது. அவர் அங்கே வந்தோடனே யார் தலைவர் என்று கேட்டார். இவருடைய காட்டினோடனே இவரை கூப்பிட்டார்கள். ஒரு கல்யாணத்தில் ஒரு பெண்ணை மாப்பிள்ளை கையில் ஒப்பு கொடுக்கறது போல அந்த மிஷனரியை இவருடைய கையில் ஒப்பு கொடுத்து ஒரு பிரதிஷ்டை செய்ய சொன்னார்கள். வாழ்விலும் தாழ்விலும் கடைசி வரைக்கும் இந்த மிஷனரியை நான் கைவிட மாட்டோம். அது என் உள்ளத்திலே ஆழமாய் பதிந்தது. அப்பொழுது அந்த மிஷனரியை தாங்குகிறதுக்கு மாதம் 500 ரூபாய் கொடுக்குற ஒரு காரியம், அவ்வளோ ஃபைனான்ஷியல் அந்த சமயம் அப்படி தான். 500 ரூபா கொடுத்தாலே அது ஒரு பெரிய காரியம். இன்ன வரைக்கும் 500 ரூபா கொடுத்துட்டு இருக்க முடியுமா? அது இத்தனை வருடங்களிலே கூடி இப்பொழுது 5000 ரூபாய் ஒரு மாதத்திற்கு ஒரு மிஷனரிக்கு. அந்த 5000 போதாது, நம்ம கொடுக்கிறதை மீதி அவர்கள் போட்டு அந்த மிஷனரியை அவர்கள் பார்த்து கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா. முழு செலவையை நாம் கொடுக்க முடியும் என்று சொன்னால் நம்முடைய போர்டு என்ன பேரை என்ன பண்ணலாம், அந்த போர்டில் வச்சுக்கலாம். கார்மெண்ட் இந்தியா மிஷனரி அப்படின்ட்டு வைக்கலாம். அவர்கள் 35,000 ரூபாய் ஒரு மிஷனரிக்கு கொடுக்குறார்கள் என்று சொன்னால் நாம் கொடுக்குறது 5,000. மீதி 30,000 அவங்க போட்டோன்னா யார் பேரை வைப்பாங்க? நம்ம பேரை வைங்கன்னு கேட்குறது நியாயம் இல்லை. ஆகவே இப்படி தான் நம்முடைய ஊழியங்கள் நடந்து கொண்டு இருக்குது. அப்போ நம்ம கார்மெண்ட் இந்தியாவிலேருந்து இங்கே இருக்கிற ஊழியக்காரர்கள் போக 2 ஊழியக்காரர்கள், ஒருவர் பீகாரிலும் ஒருவர் நேபாளிலும் ஊழியம் செய்கிறார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய இன்டர்நேஷ்னல் ஊழியம்தான். ஏன்னா 2 நாட்டில் இருக்கிறாங்க. ஒன்று இங்கிலாந்து, இன்னொன்று நேபாள். 2 வெளிநாடு தான். நேபாளுக்குள்ளே சும்மா அப்படி போயிட்டு வந்துடலாம், ஆனால் இங்கிலாந்துக்கு அப்படி போயிட்டு வர முடியாது. கர்த்தர் நம்மை வேர்ல்டு லெவலில் அங்கீகரித்திருக்கிறார், வேர்ல்டுக்கு அனுப்பி கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால் இன்னும் நாடுகளுக்கெல்லாம் நம்மை கர்த்தர் கொண்டு போவார். அதெல்லாம் போகிறதுக்கு நீங்கள் தான், நாங்கள் இல்லை, எங்கள் வயசு முடிஞ்சு போச்சு. ஸோ நீங்கள் தான் இனிமேல் போக வேண்டும். ஒன்றை நான் சொல்லக்கொள்ள விரும்புகிற காரியம் என்னவென்று சொன்னால், இந்த ஊழியத்தில் இணைந்து நாங்கள் செயல்பட ஆரம்பித்த பொழுது எனக்கு கல்யாணமாகி 1.5 வருடமாக இருந்தது, பிள்ளைகள் பிறக்கவில்லை. அவருக்கு நான் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் திருமணம் நடந்தது. ஆகவே அவருடைய பிள்ளைகள்லாம் என் கண் முன்னே பிறந்தவர்கள், பார்த்து வளர்ந்தவர்கள். ஹல்லேலூயா. ஆகவே நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு எங்களுடைய ஊழியத்தை குறித்த ஒரு தாகத்தை ஏற்படுத்தி இந்த ஊழியத்திலே அவர்களெல்லாம் இணைந்து இருக்கும்படியாக செய்கிறதுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ எங்களுடைய ஊழியத்தில், கர்த்தர் எங்கள் கரத்திலே கொடுத்த ஊழியத்தில் அது தொடர்ந்து நடக்கிறதற்கு வேண்டிய காரியங்களை எங்களுடைய சந்ததியிலேயே கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்கிறார் என்று நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். எப்படி நாங்கள் வெவ்வேறு குடும்பத்திலே பிறந்தவர்களாய் இணைந்து ஊழியத்தை செய்தோமோ அதை போல நீங்கள் எல்லாரும் வருகிற தலைமுறையோடு சேர்ந்து ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். ஹல்லேலூயா. இது ஒரு ஆள் செய்கிற ஊழியம் அல்ல, இது கர்த்தருடைய ஊழியம். ஆண்டவர் சொல்கிறார், 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 1:12. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி
இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஊழியத்துக்கு எப்படி ஏற்படுத்தினாராம்? உண்மை உள்ளவன் என்று எண்ணி, என்னை திறமைசாலி, என்னை வசதி படைத்தவன் அப்படிலாம் எண்ணல ஆண்டவர். ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் தான் ஆண்டவர் பார்த்தார். என்னன்னா உண்மை இருக்கா. அது கூட நான் ப்ரூவ் பண்ணலை, எண்ணி இவன் உண்மையா இருப்பான் என்று எண்ணி இந்த கார்மெண்ட் இந்தியா ஊழியத்தை சகோதரர் செல்வராஜ் கையிலே ஆண்டவர் கொடுத்தார். இவன் எனக்கும் அவருக்கும் உண்மையாக இருப்பான் என்று சொல்லி என்னை கொண்டு வந்து கார்மெண்ட் இந்தியாவிலே இணைத்தார். இப்படி தான் பார்க்கணும். ஹல்லேலூயா. உங்களை இந்த திருச்சபையிலே கொண்டு வந்திருக்கிறார், ஊழியத்திலே வைத்திருக்கிறார் என்று சொன்னால் உங்களை என்ன பண்ணியிருக்கார் ஆண்டவரே? உண்மை உள்ளவர்கள். நான் எந்த இடத்திலே வைக்கிறேனோ, எந்த பொறுப்பை நான் கொடுக்கிறேனோ அதை உண்மையாய் செய்வார்கள் என்று எண்ணி நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்கிற ஒரு தெளிவு இருந்தால் ஒரு நாளும் அந்த சித்தத்தை விட்டு வெளியே போக மாட்டோம். சோதனைகள் வரும். நான் வட இந்தியாவிலே அப்பொழுது ஏதாவது என்ன சொல்கிறது, ஏர்ஃபோர்ஸில் டிரான்ஸ்ஃபர் வந்ததுனால இந்த ஊழியத்திலிருந்து இவனை வெளியே அனுப்பிடலாம் அப்படின்னு பிசாசு ஒரு முயற்சி பண்ணி என்னை கான்பூருக்கு அனுப்பிவிட்டான் டிரான்ஸ்ஃபர். மற்றவர்களெல்லாம் அவங்கவுங்க போனோன்னா அதோடு போயிட்டாங்க, அவ்வளோதான். நான் கான்பூருக்கு போன பின்பும் அங்கு இருந்தும் இதே பேரை வைத்து குருசேடுகள் நடத்துகிறதுக்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்து 3 வருடங்கள் அதை முடித்த பின்பு திரும்பவும் வந்து கார்மெண்ட் இந்தியாவோடு இணைந்து இன்று வரைக்கும் 44 ஆண்டுகள் ஊழியம் செய்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னங்க, நிறைய இடத்துலலாம் போனால் கூடவே இருக்கிறவங்கெல்லாம் திடீர்னு அவங்க ஒரு தனி ஊழியம் ஆரம்பிக்க போவாங்களே, அந்த மாதிரி உங்களுக்கு வரலையா? தோணலையே. திறமை இல்லையா? திறமை இருக்கு. சரி, உங்களுக்கு அது மாதிரி ஒரு டெம்ப்டேஷன் வரலையா? கொண்டு வந்தார்கள். நான் சொல்லுகிறேன், சாட்சியாய் சொல்ல, நான் பெருமைக்காக சொல்லவில்லை. சுவிசேஷகர் ஜான் சோலமனும் நாங்களும் ரொம்ப குடும்ப நண்பர்கள். அவங்க குடும்பத்தில் எங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். அவரை நிறைய இடங்களுக்கு, முதல்ல இங்கே சூலூருக்கெல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம். கோயம்புத்தூரில் அவரை வைத்து கூட்டங்கள் நடத்தி இருக்கிறோம். வட இந்தியாவிலே 4 குருசேடுகள் அவரை வைத்து நடத்தி இருக்கிறோம். அவ்வளவு க்ளோஸ். அவர் என்னுடைய இந்த காரியங்களெல்லாம் பார்த்த முன்பு நான் ஏர்ஃபோர்ஸை விட்டு 86 வெளியே வந்துட்டேன். 15 வருடங்கள் முடிந்து வெளியே வந்து விட்டேன். அந்த எனக்கு இனிமேல் ஏர்ஃபோர்ஸ் வேண்டாம் என்று. அப்பொழுது அவர் என்னை சென்னையில் அழைத்து சொன்னார், நீங்கள் வெளியே வந்துட்டீங்களே டிஃபென்ஸ்லேருந்து, இப்போ இந்த அற்புத ஊழியம் என்கிற என்னுடைய ஊழியத்தை நான் உங்கள் கையிலே கொடுக்குறேன். நீங்கள் அங்கே கார்மெண்ட் இந்தியாவில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டைரக்டராக இருக்கிறீங்க, நீங்கள் என்னுடைய இதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டைரக்டராக இருந்து இந்த ஊழியத்தை பார்த்து கொள்ளுங்கள். நான் வெறும் பிரசங்கங்களுக்கு மட்டும் போயிட்டு வரேன், மீதி அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் பயங்கரமான சோதனை. எப்படின்னா, கார்மெண்ட் இந்தியா இப்போ ஃபேமஸே ஆகலை, யாருக்கும் தெரியாது. இங்கே தான் கொஞ்சம் தெரிகிறது. அற்புத ஊழியம் முழு உலகத்துக்குமே தெரிந்த ஒரு ஊழியம், பெரிய ஃபேமஸ். அவர் சொன்னார், என்னோட கூட நீங்கள் என்ன வெளிநாடுகளுக்கெல்லாம் வர வேண்டியிருக்கும், இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு, மேடையில் நிற்கிறதுக்கு, அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு, எல்லாத்துக்கும் சொன்னார். இல்லை, கர்த்தர் என்னை அழைத்து கொடுத்த ஊழியம் கார்மெண்ட் இந்தியா, அதை விட்டு நான் வரமாட்டேன் என்று அவரிடத்தில் சொல்லத்தக்கதான ஒரு கிருபையை கர்த்தர் நிறுத்தினார். ஹல்லேலூயா. என்னுடைய திறமெல்லாம் இல்லை, அந்த ஒரு மைண்டை என்ன கொடுத்தார். அதைத்தான் நாங்களும் எதிர்பார்க்கிறோம். ஏனென்றால் 15 வருடங்கள் இந்திய விமானப்படையிலே 19 வயதிலிருந்து எனக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டாங்க. எதுக்கு இருக்கணும்? நாட்டுக்கு உண்மையாக இருக்கணும். நாட்டுக்கு உண்மையாக இருக்கணும். யாருக்கு உண்மையாக இருக்கணும்? நீ இருக்கிற அந்த டிஃபென்ஸுக்கு உண்மையாக இருக்கணும். உன்னுடைய மேல் அதிகாரிகளுக்கு உண்மையாக இருக்கணும். எந்த சமயத்திலும் உன்னுடைய காரியங்களை பார்த்து அதை விடக்கூடாது என்று 15 வருடங்கள் ஆரம்பத்திலேயே சொல்லி கொடுத்தபடினாலே, அந்த டிசிப்ளினில் வளர்ந்ததுனால தனியாக பிரிகிறது, தனியாக ஊழியங்கள் செய்கிறது, அந்த எண்ணமே வராதபடி கர்த்தர் பாதுகாத்தார். அவர் தலைவராக இருந்தார், நான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டைரக்டராக இருந்தேன். ரெண்டு 3 வருடங்களுக்கு முன்பாக கர்த்தர் எனக்கு ஒரு ப்ரொமோஷனை கொடுத்தார்.
நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டைரக்டர் வேணா, அவர் ஸ்தாபகர் ஃபவுண்டர் பிரசிடெண்டாக இருந்தார், நான் ஃபவுண்டராக இருக்கிறேன், நீங்கள் பிரசிடெண்டாக இருங்கள் என்று சொல்லி பிரசிடெண்ட் போஸ்டை கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் எப்போ யாருக்கு எதை கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அப்போ அதை கர்த்தர் நிச்சயமாக செய்வார். பொறுமையோடு காத்திருந்தால் எல்லாம் கிடைக்கும். ஹல்லேலூயா. என்னன்னா டிஃபென்ஸில் நான் கற்றுக்கொண்டது, எனக்கு மேலே இருக்கிறவர்கள் என்ன சொன்னாலும் என்ன பண்ணணும், அது எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ கீழ்ப்படியணும். அதனால தான் அவர் தம்முடைய ஊழியத்தில் அல்லது ஊழியக்காரர்களை என்னுடைய சேனைகள் என்று, அவர் பேர் சேனைகளின் கர்த்தர். நாமெல்லாம் ஸ்தானாதிபதிகள்னா ஒவ்வொரு கமாண்டர்கள் என்று ஊழியக்காரர்கள் எண்ணுகிற பொழுது இன்னைக்கு ஊழியத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் கிடையாது. டான்சிங் பிரசங்கியாருடைய கதையை இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எங்கெல்லாம் பார்த்தாலும் அந்த கதை தான் ஓடிக்கிட்டு இருக்குது. எல்லாம் ஒரு மாதிரி முடிக்கிறீங்களோ, தெரியாத டான்சிங் பிரசங்கியார். உங்கள் ஊரில் தான் நிறைய ஃபேமஸ் ஆனார். அவர் பெரிய சபையும் வைத்திருந்தார். நல்லா பாட்டு எழுதுவார், நல்லா பாட்டு பாடுவார், நல்லா டான்ஸ் ஆடுவார். உங்களுக்கெல்லாம் டான்ஸும் சொல்லி கொடுப்பார். அந்த ஊழியக்காரருடைய கதையை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் கூட அவர் வைத்திருந்த அசிஸ்டண்ட்டு அவருக்கு உண்மையாக இல்லை. ஹல்லேலூயா. அதனால் பேரே நாறி போகக்கூடிய அளவுக்கு ஊழியம் கெட்டு போனது. இப்படி தான் ஒரு சின்ன மதியினம் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும் என்று சொல்லுகிற வசனம் பொய்யில்லை. அப்போ உண்மை உள்ளவன் என்று என்னை கர்த்தர் இந்த ஊழியத்துக்கு என்னை ஏற்படுத்தினபடினால் நான் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது 1 கொரிந்தியர் 4:2, உக்ரானக்காரன் மேலும் உக்ரானக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம். அவசியம். உக்ரானக்காரன் என்று சொல்லுகிறது பொறுப்பிலே இருக்கிறவர்கள், பொறுப்பை நடத்துகிற பொறுப்பை வைத்திருக்கிறவர்கள், உண்மையுள்ளவர்கள், தங்களை நியமித்து கொண்ட ஸ்தாபனத்திற்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அவசியம் என்று சொல்லுகிறார். அதில் நோ சாய்ஸ், இட் இஸ் an ஆர்டர், யூ ஹாவ் டு ஒபே. என்ன சொன்னாலும், என்னுடைய விருப்பங்கள் எதுவாய் இருந்தாலும் ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கிற பொழுது நான் அதற்கு அடங்கி இருக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி மேலா இருக்கிற வசனம் சொல்லு பாருங்க, ரோமர் 13:1 பாருங்க என்ன சொல்றாரு. ரோமர் 13:1, எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். யாரு? யாருக்கு எக்ஸம்ஷன் கிடையாது. யாருக்கு எக்ஸம்ஷன்? எந்த மனுஷனும் உங்களுக்கு மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். அது இன்றைக்கு இல்லை. ஏனென்றால் நிறைய பாஸ்டர்ஸ்க்கு இது தெரிகிறதே இல்லை, நிறைய விசுவாசிகளுக்கு தெரிகிறது இல்லை. விசுவாசிகள் தங்கள் பாஸ்டர்களுக்கு எப்படி பண்ணணும்? கீழ்ப்படிய வேண்டும். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதிகளாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடினால் அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்படி முடிச்சிருக்கலாம் இல்லையா? எப்படி சொல்லுது வாசனம்? கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அந்த வாசனம் ஆத்தணும். சில இடத்துல எல்லாம் அண்டர்லைன் பண்ணி படிக்கணும். அடங்கு. ஏன்னா அடங்க மாட்டோம். அடங்கவுனா கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருப்பாரு இல்லையா? மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்து அடங்குங்கள் எழுதியிருக்குது. கீழ்ப்படிந்திருங்கள். அது நான் அந்த சப்ஜெக்ட் வரல. நீங்கள் நம்மளும் அடங்க மாட்டோம், அது வேற விஷயம். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து அவர்கள் அடங்கி இருந்தார்கள். அதனால் உங்களுக்கு இல்லை. இந்த அடங்க மறுக்கிற ஒரு காரியம் வரும் என்பதனால தான் ஆண்டவர் சொல்வார் கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அப்படின்னா மனதை அடக்குங்கள். கீழ்ப்படியும்படி உங்கள் மனதை அடக்குங்கள். அதான் வாசனம் சொல்றாரு, எல்லாம் ஒழுங்கும் கிரமமாய் நடக்க கடவுள்.
ஒழுங்கும் கிரமும் இருக்கணும். அது டிஃபென்ஸில் இல்லைன்னா காரியம் கெட்டு போய்விடும். ஆகவே நாமெல்லாம் கர்த்தருடைய சேனைகள். விசுவாசியானாலும் சரி, ஊழியக்காரரான விசுவாசிகள் சோல்ஜர்ஸ், ஊழியக்காரர்கள் கமாண்டர்ஸ், அந்த சோல்ஜர் அடுத்த கமாண்டர். அப்போ எல்லாவற்றிலும் ஒழுங்கும் கிரமமாய் நாம் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ மேலான அதிகாரம் உள்ளவர்கள் மந்தைக்கு மாதிரிகளாக கண்காணிப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி தானே? 2 பேருக்கும் இருக்கு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, சில இடத்துலலாம் பாஸ்டர்லாம் ரொம்ப டாப்பும் விசுவாசிகள்லாம் ரொம்ப லோபமாக வைக்கிறாங்க. அப்படி வைக்கல ஆண்டவர். ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ண சொல்லணும். ஒருத்தர் சொன்னானே, எங்களுக்காக ஜெபம் பண்ண. பாஸ்டர் உங்களுக்காக ஜெபம் பண்ணா? ஆமாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணோம் எங்களுக்காக, நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். இதுதான் வேதம் சொல்லுகிற ஒரு காரியம். நம்ம எப்படி சொல்லி கொடுத்துட்டோம்னா, நான் தான் ஜெபம் பண்ணுவேன், நீ அப்படி தான் இருக்கணும். அப்படி இல்லை. வேதம் சொல்லுகிறது, நான் மந்தைக்கு மாதிரியாக இருக்க வேண்டும். இன்னைக்கு சில பாஸ்டர்ஸை பாருங்க, அவங்க முன்னாடி இப்படி நடப்பாங்க, அவங்க பின்னாடி ஒருத்தர் பேக்கை தூக்கிட்டு இப்படியே போவாங்க. அப்படி சொன்னார் ஆண்டவர் எங்கேயாவது? அகஸ்டும் ஜோபம் கொண்டு போயிட்டு பேக்கை வாங்க போங்க. பெரிய ஊழியக்காரங்கள்ல கொடுக்க மாட்டார். இது நான் தூக்கலைன்னா வேற யார் தூக்கல. இப்போ என்னைக்கு ஆகி போச்சுன்னா, நான் ஒரு பெரிய ஊழியக்காரன் என்று காண்பிப்பதற்கு என்னுடைய பேக்கை தூக்குறதுக்கு ஒரு விசுவாசியை அசிஸ்டண்டாக ரெடி பண்ணுகிற ஒரு காலம். சகோதரரே, உங்களுக்குள் அப்படி இருக்க வேண்டாம். ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு? ஆண்டவரும் போதுகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவர் கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். இதுதான் சத்தியம். இன்னைக்கு நான் சொல்ல வந்ததுன்னா, கார்மெண்ட் இந்தியா ஒரு தண்ணீர். எல்லாரும் கேட்கணும், இது என்ன பேர்? ஒருத்தர் கிரேஸ் அந்த சர்ச் வைப்பாங்க, ஹைப்பர் கிரேஸ் வச்சுப்பாங்க, எப்படியெல்லாம் பேர்கள்லாம் வைப்பாங்க. இல்லை, நமக்கு அப்படி பேரே இல்லை. எல்லாரும் ஒன்று. இதில் சபைகளுக்கு இடையிலே வேறுபாடும் கிடையாது. எல்லாம் கார்மெண்டியா. எதனால் அறியப்படும்? ஊரினாலே அறியப்படும். ஹல்லேலூயா. இடையில ஆரம்பத்தில் வச்சது நம்ம அந்த ஏஜி சர்ச்சில் வச்சுருக்க மாதிரி ஹோப் ஏஜி சர்ச், குளோரி ஏஜி சர்ச், கிரேஸ் ஏஜி சர்ச் அப்படிங்கிற மாதிரி நம்ம கூட ஹோப் கார்மெண்ட் இந்தியா, கிரேஸ் கார்மெண்ட் இந்தியா அப்படி வைக்கலாம் அப்படின்னு ஒரு சஜஷன் வந்தது. ஒத்துக்கொள்ளவில்லை. இங்கே எல்லாம் அப்போ அவருக்கு வெறும் ஹோப் மட்டும்தான் இருக்கும், இன்னொருத்தருக்கு வெறும் கிரேஸ் மட்டும்தான் இருக்கும். அப்படியா? எல்லாருக்கும் எல்லாமும் உண்டு. அதனால் கார்மெண்ட் இந்தியா என்கிற சர்ச் தனித்துவமானது. எல்லாரும் கேட்டு விசாரிக்கிற யாவருக்கும் நீங்கள் சொல்லுகிறதுக்கு வசதியாக இந்த கார்மெண்ட் இந்தியா. அந்த கார்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிறது காஸ்பல் அண்ட் ரிவைவல் மூமெண்ட். எல்லாரும் சுவிசேஷம் சொல்லணும். எல்லாரும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லி எழுப்புதல் அடைய வைக்க வேண்டும். இதுதான் ஆரம்ப தரிசனம் இன்று வரைக்கும் ஓடுகிறது. இதில் சந்தித்த போராட்டங்கள் ஏராளம். என்னவென்று சொன்னால், எல்லாரும் ஊழியக்காரங்கன்னு இவங்க சொல்கிறாங்க, அது தப்பு, கள்ள போதகம் அப்படி என்று சொன்னார்கள். இல்லை, எல்லாரும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். அப்படி செய்தால்தான் இந்தியா சந்திக்கப்படும் என்று சொன்னோம். ஆண்டவர் ஒன்று சொன்னார் பாருங்க, வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று இயேசு சொன்னார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் வாங்கிறதை விட கொடுக்கிறவனாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். வேதத்திலே வாசிக்கிறோம், நல்லது உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக ஆக்குவேன். ஏன் நம்ம எல்லாத்திலும் அநேகத்தின் மேல் அதிகாரியாக முடியவில்லை, அல்லது மேலான நிலைமைக்கு வராமல் அதே நிலைமையில் இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசிக்கணும். இதில் நான் அதை கொஞ்சம் எனக்கு கிடைத்த ஒரு வெளிச்சத்தை உங்களுக்கும் காண்பித்து விடுகிறேன். இதை எப்போ சொன்னார்? தாளந்துகளை கொடுத்து விட்டு சொன்னாரா? இல்லை, தாளந்திர கொடுத்துட்டு
போயிட்டார், அவர் கொடுத்துட்டு போயிட்டார். இதை வாங்கி இவர்கள் என்ன பண்ணாங்களாம், வியாபாரம் பண்ணினார்கள்னு எழுதப்பட்டிருக்கிறது. திரும்ப ஒரு நாளில் வந்தார், என்னப்பா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டது, ஆண்டவரே நீர் 10 ராத்தல் கொடுத்தீர், நாங்கள் என்ன பண்ணோம், இன்னொரு 10 சம்பாதித்து விட்டோம். 5 கொடுத்தீர், 5 சம்பாதித்து விட்டோம். இப்படி அவர்கள் கணக்கு கொடுத்தார்கள். கொண்டு வந்து என்ன பண்ணாங்க, எஜமான்ட்ட கொண்டு வந்தாங்க. 10 கொடுத்தீங்க, அப்போ ஏன் 10 இருந்து 5 கொடுத்தீங்க, இப்போ இன்னொரு 5 சேர்த்து 10 கொண்டு வந்திருக்கணும். ஆண்டவர் சொன்னார், நீங்களே வச்சுக்கிங்க, இதை விட மேலானதையும் உங்களுக்கு தருவேன். அதுதான் சொல்றது, வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். என்னை உண்மை உள்ளவனா என்று ஆண்டவர் சோதிக்கிற இடம் அதுதான். எனக்கு ஆண்டவர் என்ன தந்திருக்கிறாரோ அதிலிருந்து ஆண்டவருடைய ஊழியத்திற்காக நான் எவ்வளவு கொடுக்கிறேன் என்பதை கணக்கு பார்க்கிற ஆண்டவர். அப்பதான் சொல்வார், நல்லது உண்மையும் உத்தம் உள்ள ஊழியக்காரனே. நான் ரொம்ப பெரிய கூட்டங்கள்லாம் நடத்திட்டேன், நான் 5-6 சர்ச்செல்லாம் சேர்ந்து கட்டிட்டேன், எல்லா விசுவாசிகள்கிட்ட பணம் வாங்கி தெரிஞ்சவங்கள்டெல்லாம் டொனேஷன் வாங்கி கட்டிட்டேன். அது இல்லை, உனக்கு உள்ளதிலிருந்து உனக்கு தேவைகளை குறைத்து கொண்டு நீ எவ்வளவு கொடுத்திருக்காயோ, அல்லது உனக்கென்று சேர்க்காமல் எவ்வளவு நீ ஊழியத்துக்கென்று கொடுத்திருக்கிறாயோ அதை வைத்து கணக்கிட்டு தான் உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே. நான் இப்போ சகோதரர் பிரிட்டோ அவர்கள் சொல்லிக் கொண்டு போது கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். தெரியும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அது என்ன காரியம் என்று சொல்லி, இன்னைக்கு சொன்னது சாட்சியும் கேட்டேன். அவருடைய பாஸ்டர் சொன்னார், நீ ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிற பொழுது அதிலிருந்து வர்ற லாபத்திலிருந்து ஒரு பங்கை கொடுத்து ஒரு சர்ச் கட்டி கொடுத்துரு. அவருடைய பாஸ்டருக்கு நல்லா தெரியும், என்னுடைய நீண்ட நாள் நண்பர் அவர். சொன்ன உடனே சரி ஐயா அப்படின்னு இவரும் கேட்டுக்கிட்டார். அதே போல் ஒவ்வொரு கான்ட்ராக்டிலையும் வருகிறதுலேருந்து ஒவ்வொரு சபை கட்டி கொண்டிருக்கிறார். உண்மையாக செய்கிறபடினால்தான் 70 லட்சம் கடனுக்குள்ளே போய் காணாமல் போய்விடுவான் என்று சொன்ன இடத்துல சொன்னவர்கள் காணாமல் போய்விட்டார்கள், இவர் நிற்கிறார். ஹல்லேலூயா. எப்படி அவர் கர்த்தர் இப்போ நான் உட்காந்து அந்த சாட்சியை கேட்கும்போது யோசித்தேன், ஏன் கர்த்தர் அதை செய்தார் என்று சொன்னால், சொன்னதிலே வாக்கு கொடுத்ததிலே உண்மையாக இருந்தபடினால். கொடுத்ததுனாலன்னு சொல்ல வரல, வாக்கு கொடுத்ததில் உண்மையாக இருந்ததுனால். ஹல்லேலூயா. அதைத்தான் நானும் என்னுடைய இதில் சொல்லிருக்கிறேன். ஒரு மிஷனரியை தாங்குவோம் என்று வாக்கு கொடுத்து விட்டார். வாக்கு கொடுத்தது அப்போது தலைவராக இருந்த பாஸ்டர் செல்வராஜ். அப்போ கார்மெண்ட் இந்தியாவுடைய பொறுப்பு. அதனால் இவர்கள் எல்லாம் மறந்துட்டாங்க. ஏன்னா பாஸ்டர் ரவி ரூபன்ராஜ் கொஞ்சம் பணம் கொடுப்பாரு, பாஸ்டர் செல்வராஜ் கொஞ்சம் பணம் கொடுப்பாரு, மீதி நான் போடுவேன், அனுப்பி கொடுத்து கொண்டு இருந்தோம். கொஞ்ச நாள் உடனே எல்லாருமே அது மறந்து போய்விட்டது. நானும் கேட்கறதில்ல. ஆனால் வாக்கு கொடுத்ததில் அதனுடைய நிர்வாக இயக்குனர் என்கிற முறையில் எனக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது என்று கர்த்தர் எனக்கு உணர்த்தினபடினால் இன்று வரை அந்த மாதந்தோறும் அனுப்புகிற தொகை தவறாமல் அனுப்புகிறதுக்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். கர்த்தர் கார்மெண்ட் இந்தியா பேரில் ஒரு டிக் போட்டிருப்பார், உண்மை உள்ள ஊழியர்கள், உண்மை உள்ள ஊழியம். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். நம்ம தசமபாகம் கொடுக்கணும்னு சொல்கிறோம். பாஸ்டர்லாம் சொல்கிறாங்க, விசுவாசிகள்லாம் சில சமயங்களில் கஷ்டமாக இருக்குது, என்னப்பா தசமபாகம் கொடுக்கணும். தசமபாகம் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? ஊழியக்காரர்கிட்ட கேட்குறேன். எப்படி வச்சுருக்கீங்க? வாங்கக்கூடாது அப்படின்னு யாராவது தீர்மானம் பண்ணியிருக்கீங்களா? இல்லை. வாங்க. கொடுக்கக்கூடாதுன்னு யாராவது தீர்மானம் பண்ணியிருக்கீங்களா? இல்லை. உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா கொடுக்கணும். அது விசுவாசிகள் மாத்திரமா? விசுவாசிகள் மாத்திரம்தான் கொடுக்கணுமா? சொல்லுங்க, தைரியமாக சொல்லுங்க. நீங்கள் ஊழியக்காரர்களும் கொடுக்கணும். அவர்களும் தங்களுக்கு வருகிற வருமானத்திலிருந்து 10ல் ஒரு பாகத்தை கொடுக்கணும். அதுக்கு ஆதாரம் வேண்டாம். நீங்கள் பேசுனா லேவியர்கள் தங்களுக்கு வருகிற வருமானத்திலிருந்து ஆசாரியனுக்கு 10ல் ஒரு பாகம் கொடுக்கணும். ஆசாரியர்கள் பிரதான ஆசாரியனுக்கு கொடுக்கணும். ஒரு சிஸ்டமேட்டிக்காக எல்லாரும் கொடுக்கணும்னு வைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நான் ஊழியர்களை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி, எத்தனை பேர் உத்தமமாய் உங்களுடைய வருமானத்திலிருந்து தசமபாகம், அதாவது கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று
நீங்கள் கொடுக்கிறீர்கள். உங்கள் ஸ்தாபனம், நீ ஒரு ஸ்தாபனம் ஸ்தாபன தலைவருக்கு கொடுக்கணும். உங்களுக்கு வருகிற காணிக்கைகளிலிருந்து தான் உங்களுடைய ஊழியம் நடக்கணும். ஒருத்தர் கேட்டார், பாஸ்டர் எனக்கு 80 ரூபா தான் வருது வாரம். நான் இப்படி வாரம் 80 ரூபானா 4 வாரத்தில் எவ்வளோ ஆச்சு? 320 ரூபாய். 320 ரூபாயில் உங்கள் குடும்பத்தை நடத்துறீங்களா? 320 ரூபாயில் குடும்பம் நடத்துறீங்களா? வாடகை 100 ரூபாய்க்கு யாராவது வாடகை வீட்டு தர்றாங்களா? சாப்பாட்டுக்கு? அப்போ உங்களுக்கு வருமானம் என்ன? 320 அல்ல. உங்களையும் தான் சொல்கிறேன், நீங்களும் அப்படி தான் நினச்சிருக்கீங்க. பாஸ்டர் வர்ற வருமானம் 3000, அதே போத மாட்டேங்குது. எப்படி போதும்? கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அதே அளவினால் கர்த்தர் உங்களுக்கும் அளப்பார். அல்லேலூயா. இது ஒரு பெரிய சத்திரம். இது பணம் கொடுன்னு சொல்கிற காரியம் இல்லை. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்கிற காரியம். ஏன் ஆசீர்வாதம் இல்லை? நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்கள் தசம்பாகத்தை ஏமாத்திட்டீங்கன்னா வேறொருத்தர் உங்களை ஏமாத்திட்டு பணத்தை சுட்டிட்டு போயிருப்பான். அதை நிறைய பேர் அனுபவித்திருப்பீர்கள். யோசித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோன்னு. ஒருத்தரும் சுட்டிட்டு போகலன்னா டாக்டர் சுட்டிட்டு போயிருப்பான். நான் இதை சொன்னால் என் மருமகளுக்கு கொஞ்சம் கோபம் வரும், ஏன்னா அவன் டாக்டராக இருக்கிறான். ஆனால் அவள் இல்லை. அது மாதிரி இன்றைக்கி இருக்க பெரிய டாக்டர்களெல்லாம் உங்களை எப்படி ஒரு பேஷண்ட்டாக போயிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட எவ்வளவு கொள்ளை அடிக்க முடியுமோ அவ்வளவு கொள்ளை அடிக்கிறார்கள். ஏன்னா நான் பட்டேன். ஹார்ட் அட்டாக் வந்தபோது ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. அப்பல்லூர்லேருந்து உடனே கொண்டு போனாங்க, ஆன்ஜியோ பண்ணாங்க, மல்டிபிள் பிளாக். அதில் ஸ்டண்ட் வைக்க முடியாது, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும். உடனே என்னுடைய மகன் மருமகள் எல்லாம் சொன்னாங்க, அவருடைய வயசு சரியில்லை, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ண முடியாது. உடனே அடுத்த நாள் அந்த டாக்டர் நான் என்னை அட்மிட் பண்ணி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டார். ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டலேருந்து அங்கே டையப், அதனால என்ன அங்கே செக்அப் ஆகணும்னா அவர் என்னை விடுகிறதாக இல்லை. என்ன சொல்கிறான்னா, எப்படியாவது ஓப்பன் ஹார்ட் பண்ண மாட்டேன்ட்டா, என்ன ஒரு 2 ஸ்டண்ட் வச்சிடலான்னாரு. எவ்வளோனா ஒரு 6 லட்ச ரூபா ரெடி பண்ணுங்க, 2 ஸ்டண்ட் வச்சிடலாம். அதான் சொல்கிறேன், டாக்டர்களெல்லாம் அநேக டாக்டர்கள் கொள்ளைக்காரர்களாக இருக்கிறார். இந்த கொள்ளையில் யார் மாட்டுவா? கத்தரை கொள்ளையடித்தவன் அங்கே மாட்டுவான். அவ்வளோதான், சிம்பிள். நீங்கள் உங்கள் தசமபாகத்தில் உண்மையாக இராவிட்டால் இப்படிப்பட்ட கொள்ளைக்காரர்களிடம் மாட்டி நீங்கள் சேர்த்து வைத்ததையும் அதோடு இருக்கிற எல்லாவற்றையும் சேர்த்து அங்கேயே கொடுத்து விட்டு அப்பாடா உயிர் பிழைச்சோன்னு நிற்பீங்க. நாங்கள் பணம் கொடுக்கறது ரெடியாக இல்லை. அப்போ தான் தேடி பார்த்தபோது பாஸ்டர் செல்வராஜன் சொன்னார், கோயம்புத்தூரில் ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கிறது, இஇசிபி என்று சொல்லி, அதை நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாதானே. உடனே என்னுடைய மகன் அந்த நெட்டெல்லாம் தேடி அது மெட்ராஸ்லேயும் இருக்கிறது என்று கண்டுபிடித்து அங்கே போய் விசாரித்து போய் ஒரு ட்ரீட்மெண்ட் தான், ஒரு ஆப்ரேஷனில் கத்தியும் படலை ஒன்றும் படலை, ஒரு மிஷினில் தூக்கி போட்டாங்க, கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ண வச்சு அந்த மிஷின் வந்து கொஞ்சம் மசாஜ் பண்ணி விட்டுச்சு, அவ்வளோதான். ஒரு 40 நாளைக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் மசாஜ் பண்ணிட்டோம். மிக 1 லட்சத்துக்கு கம்மியான செலவில் நன்றாக வாங்கிவிட்டோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் நான் தைரியமாக சொல்லுவேன், கர்த்தருக்கு கொடுக்கறதுல உண்மையாக இருந்தால் என்னுடைய பணங்கள் ஒன்றும் வீணாக அவர் அனுமதிக்கவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று, இந்த காலை வேளையில் உங்களோடு கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கிறார். என்ன பேசிக்கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் இருக்கிற நிலைமையை கொஞ்சம் யோசியுங்கள். ஏன் என் ஏன் தரித்திரம்? ஏன் என் வாழ்க்கையிலே பிரச்சனை? ஏன் என் வாழ்க்கையிலே தேவையில்லாத செலவுகள்? ஏன் என் வாழ்க்கையிலே நஷ்டம்? ஏன் என் பிஸ்னஸில் நஷ்டம்? ஏன் என் வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை? எல்லாத்துக்கும் காத்தினா நீங்கள் கர்த்தரை ஏமாற்றினீர்கள், கர்த்தர் உங்களை கைவிட்டு விட்டார். கஷ்டமாக இருக்குன்னு சொல்லும்போது இந்த பாஸ்டர் வேறு வேலையே கிடையாது, குடுன்னு ஏன் அரிக்கிறீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. நான் குடுன்னு அரிக்கிறது எதுக்கு காரணம்னா, நீ நல்லா இருக்கணும் தான். நம்முடைய தலைவர் அவ்வளவு செய்தி போட்டிருந்தார்கள், தசம்பாகம் கொடுங்கள், வருட முடிவில் அதை திருப்பி கொடுப்போன்னு.
அதை நீங்கள் இதான் பண்ணதில் நான் ஒரு சொல்லணும் தப்பு. கொடுக்க வேண்டியது நீங்கள் அவர்கிட்ட, வாங்க வேண்டியது கர்த்தரிடத்துல. அதான் அந்த காலத்தில் பண்ணாங்களே, வேருக்கு இறைத்த நீர், அதை தென்னை மரத்தை சொல்லுவாங்க, வேரில் தண்ணி ஊற்றுவாங்க, தலை மேலேயே ஊற்றுவீங்க, வேரில் ஊற்றுவீங்க, அப்புறம் அங்கே போய் இளநீ தேண்டிக்கிட்டு இருப்பீங்களா, அது மேலே மண்டையில் வந்து விழுவும் டொம்முன்னு. ஹல்லேலூயா. தண்ணி கீழே ஊற்றுனா தண்ணி மேலே இருந்தால் கிடைக்கும். அப்போ சில சமயங்களில் அவர் சொல்லுகிற கருத்தில் அது நான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன், எல்லாரும் சொன்னோம் அது தப்பான கருத்து. நீங்கள் கர்த்தருக்கு கொடுங்கள், கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். உங்கள் பிரச்சனை சாட்சி கேட்டீங்கல்ல, 20,000 ரூபா மணல் இருக்கும்போது கான்ட்ராக்ட் போட்டார், 50,000 மணல் போட்டு அந்த கான்ட்ராக்ட் பண்ணவங்களுக்கு உங்களுக்கெல்லாம் தெரியாது, அதனால எல்லோரும் சும்மா அப்படி உட்காந்துக்கிட்டீங்க. எனக்கு அது நல்லா தெரியும். 20,000 போட்டு கோட் பண்ணி சரி அதில் ஒரு 10,000 லாபம் வச்சுக்கலாம் மொத்தத்தில் அப்படின்னு கணக்கு எடுத்திருப்போம். இப்போ அது 50,000 ஆனால் என்ன ஆகும்? கான்ட்ராக்ட் போட்டால் போட்டது தான், அந்த ரேட்டுக்கு செஞ்சு கொடுக்கணும். ஐயா என்னால் முடியாதுன்னு ஓட முடியாது. அப்போ என்ன ஆகணும்? அப்படி தான் நிறைய பேர் நஷ்டப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். ஒரு காலத்தில் ஓஹோ என்று கான்ட்ராக்டில் வந்தவங்கெல்லாம் கடைசியில் என்ன ஆகிறாங்க? ஓட்டாண்டிகளாகி போகிற காரணம் அதுதான். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும், அதில் நிச்சயமாக சொல்ல முடியாது. ஏன்னா இரும்பு, கம்பி, மணல், சிமெண்ட், இந்த மூன்று என்ன நிலையான ரேட்டில் இருக்கிறது இல்லை. அதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம இவ்வளவுக்கு செய்யலாம் என்று தீர்மானிக்கிறோம். அது மாறி போகிற பொழுது நம்ம கையை விட்டு போகும். அப்போ மாறாமல் இருக்குன்னா என்ன பண்ணணும்? அவர் தான் கர்த்தர் கைவிடாத வரைக்கும் கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிற காரியம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் நினைக்கிறபடி என் வாழ்க்கையில் இவன் உண்மை உள்ளவனப்பா, 10 ரூபா கிடைச்சாலும் அதில் 1 ரூபாய் கொண்டு தசமாக கொடுத்துருவான், 100 ரூபா கிடைச்சா 10 ரூபாய் கொடுத்துருவான் அப்படின்னு உங்களை குறித்து ஒரு சாட்சி அவரிடத்தில் இருக்கும் என்று சொன்னால், ஐயோ என் பிள்ளை என்ன பண்ணக்கூடாது? கஷ்டப்படக்கூடாது, என் பிள்ளை நஷ்டப்பட்டு போகக்கூடாது அப்படின்னு கர்த்தர் ஒரு தகப்பனுடைய உள்ளத்தோடு அந்த காரியத்தை செய்வார் என்பதை. அடுத்ததாக நம்மிடத்தில் காணப்படாத கடைசி 2 தீமோத்தேயு 3:2 வாசிங்க. கடைசி காலங்களில் இருக்கிற மக்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் படித்து பார்த்து நாம அப்படி இராதபடி பார்த்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். வாசிங்க. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராக, பணப்பிரியராக, வீம்புக்காரராக, அகந்தையுள்ளவர்களாக, தூஷிக்கிறவர்களாயும், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும், நன்றி அறியாதவர்களாயும், பரிசுத்தம் இல்லாதவர்களாயும், சுபாவ அன்பில்லாதவர்களாயும், இணங்காதவர்களாயும், அவதூறு செய்கிறவர்களாயும் இப்படியே தொடர்ந்து சொல்லிட்டு போயிட்டு இருப்பார்கள். இதுல பாருங்க, நன்றி அறியாதவர்கள் எல்லாம் சொல்லிடுவாங்க, எல்லாரும் பேசுறாங்க. இந்த வசனம் ரொம்ப முக்கியம். நன்றி அறியாதவர்களாய் இருப்பார்கள். உங்க வாழ்க்கையில் நீங்க நிறைய தடவை புலம்பி இருப்பீங்கல்ல, அவரவர்கள் வாழ்க்கையில் புலம்பிடும். என்ன மாதிரி உதவி செஞ்சு அவன் சிக்கா இருக்கும்போது டே அண்ட் நைட்டு ஆஸ்பத்திரியில் நான் தான் கூட இருந்தான், நன்றி கெட்ட பையன், கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. சொன்னது இல்லையோ? உங்கள் வாழ்க்கையில் அப்படியெல்லாம் வந்தது இல்லையோ? இல்லையா? நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்கு, புலம்பி இருப்பீங்க, நன்றி இல்லாமல் போயிட்டாங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கிற உலகம். கொடுத்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் உங்களை தூக்கி வச்சுக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் வந்து கேட்பான் பாருங்க, ஒரு 10,000 ரூபா கடன் கொடுங்கட்டு. உண்மையிலே நம்மகிட்ட அன்றைக்கி பணம் இருக்காது, நம்மளே ஒரு நெருக்கத்தில் இருப்போம். எப்பா பணம் இல்லைப்பா, நெருக்கணும், அவ்வளோதான். இது வரைக்கும் உங்களை தர்ம பிரபுன்னு சொன்னவன் வெளியே போயிட்டு கஞ்ச பிசுனாரின்னு சொல்லிட்டு போவான். ஹல்லேலூயா. நன்றி கெட்ட உலகம். ஒரு கவிஞன் எழுதான், நன்றி கெட்ட மாந்தரடா நான் அறிந்த பாடமடா. உலகத்தை சிலவங்களாம் நல்லா நம்ம பைபிளில் இருக்கிற காரியத்தை அப்படியே ஒரு பாட்டில் வசனத்தில் எழுதிடுறாங்க. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். அதனால தான் கொலோசியர் 3:15 பவுல் சொல்கிற ஆலோசனை, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும். கொலோசியர் 3:15
தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. ம். இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றியறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். நன்றி அறியாதவர்களாய் ஜனங்கள் இருப்பார்கள், நீங்களோ அப்படி இராமல் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லுவோம். நிறைய வேளைகள் சொல்லுவோம். இந்த கிளை சபைகளில், நம்ம சபையில் இல்லை, வேறு சபைகள் எல்லாம் பார்த்து நிறைய பேர் பிரிஞ்சு போகிறத பார்க்குறேன்ல ஊழியத்தில் இருக்கும்போது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க தானேப்பா உன்னை ஊழியத்துக்கு இருக்கும். ஊழியம் ஆண்டவருடையது, ஆண்டவர் தந்தார், ஆண்டவராக கையில் கொடுத்தாரு. உனக்கு ஒரு ஊழியத்தை உருவாக்கி, ஒரு சபையை உருவாக்கி உனக்கு கொடுத்தது யார்? ஒரு ஸ்தாபனம். ஒரு ஸ்தாபனத்தை கொண்டு கர்த்தர் ஒரு ஊழியத்தை உருவாக்கி அந்த ஊழியத்தை பார்த்துக்கொள் என்று சொல்லி நம்மிடத்தில் கொடுத்தால் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தான் உடனே அவர் பேசுவாங்க, கர்த்தர் ஊழியத்தை தந்தார், இது கர்த்தருடைய ஊழியம், நான் கர்த்தருக்கு நான். நீ பார்க்கிற உன்னுடைய ஸ்தாபனத்தில் இருக்கிற அல்லது உனக்கு மேலதிகாரம் உள்ள ஒரு ஊழியக்காரனுக்கே நீ நன்றி அறிதல் இல்லையே, எப்படி ஆண்டவருக்கு நன்றி அறிதல் உள்ளவளாய் இருப்பாய்? ஐயா, எனக்கு இந்த ஊழியம் பிடிக்கல, நான் இந்த ஸ்தாபனத்தில் இருக்க விரும்பலை, போகிறேன், எனக்கு அந்த உரிமை இல்லையா? இருக்கு. அந்த ஊழியத்துடைய கொள்கைகளும் ஊழியத்துடைய ட்ரீச்சிங்கும் அல்லது ஊழியத்துடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பிடிக்கல, நான் உங்கள் ஊழியத்தை விட்டு வெளியே போகிறேன். ரொம்ப சந்தோஷம், வெளியே போகிறல்ல, வாங்கினது எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டு போ. அதுதானே நியாயம். இதுவரைக்கும் உன்னுடைய ஊழியத்திற்காக, உன்னுடைய குடும்பத்திற்காக, நீ இருப்பதற்காக என்னென்னலாமோ அந்த ஸ்தாபனம் உதவி செய்ததோ. சிலர்லாம் இருக்காங்க, வந்துடுவாங்க, நல்லா பில்டிங் கட்டி முடிச்சோன்னா இது ஏன் பில்டிங் ஆகிடுச்சு இல்லையா? ஏன்னா நான் எங்களுடைய ஊழியத்தில் எப்படி பிரச்சனைனா, மற்ற ஊழியர்கள் அதனால தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இடத்த எழுதி வாங்கிட்டு தான் பில்டிங் கட்டி கொடுக்குறாங்க. உனக்கு சர்ச் வேணுமா, கட்டி கொடுக்கணுமா, ரைட், கட்டி கொடுக்குறோம். முதல்ல என்ன பண்ணு, இடத்தை ஸ்தாபனத்தின் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணு. சர்ச் ஆஃப் காட்ல அப்படி நடக்குது. நாங்கள் பாவம், நம்முடைய ஸ்தாபகருக்கு அந்த மாதிரி எண்ணமே வரலை. எங்கள் பேரில் வாங்கின ஸ்தாபனத்தை கூட அவங்க அவங்களுக்கே கொடுத்துருக்காங்க. இதில் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. யார் இதை பண்ணாலும் பார்க்கணுன்னே கட்டி முடிச்ச உடனே சரியா வாஸ்டர் என்ன திடீர்னு போய் பார்த்தா வேறொரு போர்டு இருக்கு, கார்மெண்ட் இந்தியாவை காணோம். உண்மை உள்ள ஊழியக்காரனா? ஆண்டவர் உன்னை பார்த்து உண்மை உள்ளவனே அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் எல்லா இடத்திலும் உண்மை. ஹல்லேலூயா. உங்களுக்கு உங்களுடைய ஆபத்திலே உதவின உங்கள் உறவினர்களை நீங்கள் நன்றியறிதலோடு நினைவு கூற வேண்டும். உங்களுடைய பிரச்சனையிலே உங்களுக்காக கூட இருந்து ஜெபித்த, உங்களுக்காக உதவி செய்த உங்களுடைய சபையை நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் உங்கள் சக விசுவாசிகளுக்கு, ஊழியர்களுக்கு காண்பிக்கிற நன்றி அறிதல் ஆண்டவருக்கு காண்பிக்கிற நன்றி அறிதல். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் வச்சுக்காரு, உன்னை சோதித்து பார்க்கிறது, நீங்கள் நீதிமானோ இல்லையோ, உண்மை உள்ளவர்களோ இல்லையோ என்று ஆண்டவர் சோதித்து அறிவார். இன்னொரு காரியம், மிக முக்கியமான ஒரு காரியம், லேவியர் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம். லேவியர் 19:17, உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாயாக பிறன்மேல் பாவம் சுமராதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டாம். வேண்டாமா? வேண்டுமா? வேண்டும் தான் இருக்கு. உங்க பைபிள் வேண்டாம் இருக்கா? அடப்பாவுமே, இப்படியே நிறைய இதுகளில் இப்போ புதுசில் வர்ற திருமணத்தில் இந்த மாதிரி இருக்குது. அவங்கவுங்க சாதகமாக வசனத்தையே மாற்றிடுறாங்க. ஆண்டவர் சொல்றார், அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும். இப்போ வந்து கடிந்து கொள்ள வேண்டாம். என்ன ஆண்டவர் சொல்றாரு? பகை வைக்காது. எங்க?
உள்ளத்தில் பகை வைக்காதே. ஆனா அவனை என்ன பண்ணுக்கோ, தப்பு பண்ணான்னா கடிந்து கொள். தப்பு பண்ணா பகை வைத்து கொண்டு தெரியாதே, உடனடியாக கடிந்து கொண்டால் பகை போய்விடும். இந்த கடிந்து கொள்ளாம ரொம்ப சாஃப்டா இருக்கிறான் பதிலாக அவனை நம்பாதீங்க. ஏன்னா பகை உள்ளத்தில் இருக்கும், வெளியில சமாதானமாக இருக்கிறபடியாக நடிப்பார்கள். ஏன்னா உலகம் சொல்லித்தரது அப்படிதான். உள்ளத்தில் பகை வையடா தாண்டவக்கோனே, உதட்டில் உறவாடடா தாண்டவக்கோனே. தாண்டவக்கோனா என்ன? தாண்டவம்னா டான்ஸு, கோன்னா அரசன், டான்ஸ் ஆடுற அரசன். உலகத்திலே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க அரசனே அரசியே, உள்ளத்தில் பகை வையடா உதட்டில் உறவாட. இது உலகம் சொல்லித்தர்றது, நமக்கு அது சொல்லித்தர்றதுக்கு ஆண்டவர் இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உள்ளத்தில் பகை வையாயாக. வையாயனா வைக்காதே. யோசேப்புடைய வாழ்க்கையில பார்க்கிற பொழுது யோசேப்பு அவனுடைய சகோதரருக்கு ஒரு தீங்கும் செய்யலை. ஏதாவது தீங்கு செஞ்சானா? இல்லை. ஆனால் என்ன பண்ணாங்கன்னா அவனுடைய சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள். எப்படி பகைத்தார்கள்? உள்ளத்துக்குள்ளே பகைச்சாங்க. அவனுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அப்பா பக்கத்தில் இருக்கிறாரு, அப்பா பார்த்துக்குவாரு, அப்பா நேசிக்கிறாரு. அதனால ஒன்றும் என்ன பண்ண முடியாது. சில குடும்பங்களுக்கு 4-5 சகோதரர்கள் இருப்பாங்க, ஒருத்தனை எல்லாம் சேர்ந்து பிடிப்பாங்க. அவங்க அப்பா அந்த பக்கம் பண்ணால் மண்டையில் ஓங்கி ஒரு கொட்டு கொட்டிடுவாங்க. நீங்களாம் சின்ன பிள்ளைகள் செஞ்சது இல்லையோ? ஹல்லேலூயா. பார்த்துக்கணும் வாழ்க்கையில் என்னன்னா அப்படி பண்ணுவோம். ஆனால் யோசேப்பின் சகோதரர் தகப்பன் இருக்கிற வரைக்கும் ஒன்றுமே செய்யலை. ஆனால் உள்ளத்துக்குள்ள பகை. அப்போ அப்பா முன்னாடி எப்படி பேசுனாங்க? ரொம்ப பாசத்தை பொழிஞ்சு தம்பி அப்படின்னு அணைச்சாங்க. ஆனால் தனியாக மாட்டினா பார்த்தீங்களா ஒரு நாள் ஊரை விட்டு தூரத்தில், அப்போ தான் அவங்களுடைய சுயரூபம் வெளிப்பட்டது. உள்ளத்திலிருந்து பகை அவனை கொலை செய்கிற அளவுக்கு வெறியாக மாறியது என்று பார்க்கிறோம். உள்ளத்தில் வைக்கிற பகை அதுதான். நீதிமொழிகள் 10:18 வாசிக்கிறோம், பகையை மறைக்கிறவன் பொய் உதடன். நீதிமொழிகள் 10:18. பகையை மறைக்கிறவன் பொய் உதடன், புறங்கூறுகிறவன் மதிகேடன். 2 பகையை மறைச்சிக்கிறது, இன்னொன்று புறங்கூறுகிறது. நேரில் பார்க்கும்போது பிரைஸ் லார்ட் எப்படி இருக்கீங்க, ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்தது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அங்கே போயிட்டு வெளியில் போயிட்டு வேற ஆட்ட சொல்லும்போது எப்படி சொல்லுவீங்க? புறங்கூறுகிற ஒரு காரியம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார்? நேரில் சொல்லிடுங்கிறார். பிடிக்கலையா? முகத்துக்கு நேரம் சொல்லிடு. முகத்துக்கு நேரம் இது தப்பு, முகத்துக்கு நேரம் இது சொல்லு, உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பின்னால் பேசுறது கர்த்தர் ஒரு நாள் என்னன்னா எல்லாருக்கும் நல்லவங்களும் இருக்கிறோமா அப்படி ஆண்டவர் சொன்னார். எல்லாருக்கும் நல்லவர்களாக இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆண்டவர். எல்லாரிடத்திலும் உண்மை உள்ளவர்களாக இருங்கள், எல்லாரிடத்திலும் சிநேகம் உள்ளவர்களாக இருங்கள், எல்லாரிலும் அன்பு கூறுங்கள். இதான் சொல்லியிருக்காங்களே, நல்லவனா நடிக்காத. நம்ம மாறிட்டோம், நல்லவர்களாய் நடிக்க ஆரம்பிக்கிறோம். இயேசு பாருங்க சொன்னதை செய்தான். நம்ம சொல்லுவோம், செய்ய மாட்டோம். எனக்கு யார் மேலேயும் பார்க்க கிடையாது அப்படி சொல்லிடுவோம். ஒருத்தரை பிடிக்காது, அவர் வரும்போது இந்த பக்கம் திரும்பிட்டு போயிடுறது. ஏன்? இல்லை அவர் இருக்கிறது நான் இருக்க மாட்டேன், எழும்பி போய் விடுவேன். வேஷம். உண்மையிலே மன்னிச்சா மன்னி, இல்லைன்னா என்னால் மன்னிக்க முடியாதுன்னு சொல்லி, அதுவும் பெஸ்ட்டு. என்னால் மன்னிக்கவே முடியாது. வெளிப்படையாக பகையை காட்டி விடுங்கள். ஒன்று வெளியே காட்டிடு, இல்லை உள்ள வைக்காது. நம்முடைய வாழ்க்கையில் என்னை கிறிஸ்தவம் வேஷம் போடுகிற ஒரு காரியமாக மாறிவிட்டது என்பதை வருத்தத்தோடு சொல்லிக் கொடுக்கிறேன். நான் சொல்லனா தேவ ஜனங்கள் மாறணும். இன்னைக்கு அதுதான் டாபிக், அதை தான் நான் தொடர்கிறேன். என்ன சொன்னார் அவர்? புதிதாக இல்லை, கடைசியில் 3 காரியம் சொல்லி முடிச்சாரா? புது மனுஷன், புது சிருஷ்டி, புது ஆவி. அதுக்கு எது தடையாக இருக்குதோ அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஆகிறது என்ன செய்யணும்? கர்த்தர் எப்படி செய்வார் அதை சகோதரர் மூலமாய் கர்த்தர் பேசிவிட்டார். அதை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு, அதை
அனுபவிக்கிறதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் இப்பொழுது நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வசனம் பாருங்கள், லூக்கா 23:12 அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 23:12. முன்னே ஒருவருக்கொருவர் பகையாயிருந்த பிலாத்துவும் ஏரோதும் அன்றைய தினம் சிநேகிதரானார்கள். அது ஏன் எழுதி வச்சிருக்காரு? முன்னே ஒருவருக்கொருவர் பகைவராயிருந்த ஏரோதும் பிலாத்துவும் அன்றைய தினம் சிநேகமானார்கள். என்றைய தினம் இயேசுவை பார்த்தார். இயேசுவை எப்படி ஏரோது பார்த்தான்? ஏரோதுக்கு ரொம்ப நாள் ஆசை. இந்த இயேசுவை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்களே, அந்த ஆளை பார்க்கணும், அவர்கிட்ட 2 கேள்வி கேட்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தான். அப்படி தானே எழுதியிருக்குது. வெகு நாள் ஆசை. இங்கே பிலாத்துவும் ஏரோதும் ஒருவருக்கொருவர் பகைவர்களாய் இருந்தார்கள். அப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரி கொஞ்சம் வரணும். இஸ்ரேல் தேசம் 4 கால் பங்காக பிரிக்கப்பட்டது. குவார்டர் 4 குவார்டர். ஒரு குவார்டர் யாருக்கு? பிலாத்துவுக்கு. அது யூதேயா என்கிற குவார்டர், அதில் கால் பங்கு. ஏன்னா குவார்டர்னா கொஞ்சம் பேருக்கு சிரிப்பு வருது, அதான் யோசனை. யூதேயா யாருக்கு? பிலாத்து. கலிலேயா அது இன்னொரு கால் பங்கு ஏரோதுக்கு. இத்துரேயா திராகோனித்தி அப்படிங்கிற 2 போர்ஷன் சேர்ந்து ஒரு கால்வாங்கு அது ஏரோதுவின் சகோதரனாகிய பிலிப்புக்கு. அபிலேனோ என்கிற ஒரு பகுதி லிசானியா என்கிற ஒருவனுக்கு. இப்போ இஸ்ரேல் தேசத்தை 4 பங்காக பிரித்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தேசாதிபதி. ஏரோது ஒரு தேசாதிபதி, பிலாத்து ஒரு தேசாதிபதி, பிலிப்பு ஒரு தேசாதிபதி, லிசானியா ஒரு தேசாதிபதி. அவர்களுக்கு எல்லை இருக்குது. இந்த ஏரோதுக்கு யூதேயாவில் கனெக்ஷன் இருக்கு. யூதேயா யார்கிட்ட இருக்கு? பிலாத்துட்ட இருக்கு. அப்போ யூதேயா பிலாத்து கண்ட்ரோலில் இருக்குது. ஆனால் ஏரோதுடைய ரிலேட்டிவ்ஸு மற்ற காரியங்கள் எல்லாம் யூதேயாவில் இருக்குது. அதனால் எருசலேம் மேலே அவனுக்கு ஒரு கண்ணு. அடிக்கடி எருசலேமை விசிட் பண்ணுவான். அது யார் இல்லை? பிலாத்து இல்லை. இவர் வருவார், அங்கே அவருக்கு ஒரு அரண்மனை இருக்குது யூதேயாவில், அங்கே உட்காருவார். இவர் கொஞ்சம் பேருக்கு என்ன பண்ணுவார்? ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் சொல்லுவார். இவர் நியாய தீர்ப்பெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பார். கொஞ்சம் ஆட்சியில் தலையிட்டு கொண்டு இருந்தான். இதனால் 2 பேருக்கு என்னது? பகை. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க பொறுப்பில் இன்னொருத்தர் தலையிட்டான கோபம் வரத்தானே செய்யும். அந்த மாதிரி 2 பேரும் ஒருவருக்கொருவர் பகைவர்களாய் இருந்தார்கள். ரொம்ப நாளாக பகையாக இருக்குது. நல்லா கவனிச்சிங்கன்னா, இயேசு பிலாத்தின் இடத்துல ஒப்பு கொடுக்கப்பட்ட போது ஏரோது கலிலேயாவிலிருந்து எங்கே வந்திருக்காரு? யூதேயாவிலே வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு பிலாத்து இயேசுவை அவரிடத்திலே அனுப்பினான். ஏன்னா இயேசுவினுடைய ஏரியா கலிலேயா. கலிலேயா என்றால் தீர்ப்பு சொல்ல வேண்டியது யாரு? ஏரோது. இப்போ ஏரோதுகிட்ட கலிலேயாவுக்கு அனுப்ப மாட்டான், இங்கே தானே வந்திருக்கிறான், சரி அனுப்பி விடுவோம் தான் அவனுடைய அந்த செய்கை. ஏரோதை மதித்து இயேசுவை அனுப்பின அந்த ஒரு காரியம் ஏரோதுக்கு என்ன பண்ணிச்சு? ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. யப்பா, இது என்னுடைய நிர்வாகத்துக்கு கீழே இயேசு என்னுடைய நிர்வாகத்துக்கு கீழே இருக்கிறவன் என்று அறிந்து பிலாத்து தீர்ப்பு சொல்லாமல் நான் பண்ணுகிற மாதிரி அவன் பண்ணாமல் என்னிடத்திலே அனுப்பிவிட்டானே என்கிற ஒரு சந்தோஷம் அவர்களுக்கு இருந்த பகையை என்ன பண்ணிடுச்சு? தமிழில் சொல்லுவாங்க, விட்டு கொடுத்தவர் கெட்டு போவது இல்லை. பிலாத்து விட்டு கொடுத்தான், ரைட். அன்றைய தினம் 2 பேருடைய பகையும் மாறி போனது. அதுக்கு காரணமாக இருந்தது இயேசுவினுடைய பாடுகள். இயேசு மக்களுக்காகப்பட்ட பாடு 2 பேர் என்ன பண்ணிச்சு? பகையை நீக்கிட்டு. இன்னைக்கு நாம் சொல்கிறோம், ஆண்டவரே நீர் எனக்காக மரித்தீர், எனக்காக அடிப்பட்டீர், எனக்காக உயிர் கொடுத்தீர். ஆனால் நான் அவனை மன்னிக்க மாட்டேன்.
இயேசு உண்மையிலே உனக்காக பாடுபட்டு உன் முன்னாடி அந்த சிலுவையிலே அறையப்படுகிறதுக்கு போகிற கோலத்தோடு நின்றிருந்தார் என்று சொன்னால் உன் உள்ளத்தில் இருக்கிற பகை இல்லாமல் போயிருக்க வேண்டும். நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். ஆண்டவர் யாரோட பேசி கொண்டிருக்கிறார். உள்ளத்துக்குள்ள இன்னும் பகை இருக்கு. அவன் செஞ்சதை என்னால் மறக்க முடியாது, அவன் செஞ்சதை என்னால் மறக்க முடியாது. கொஞ்சம் அநியாயமாக பண்ணியிருக்கா, உண்மை. மன்னிக்க முடியாத அளவுக்கு துரோகம் பண்ணியிருக்கிறார்கள். ஆனாலும் என்ன ஆண்டவர் சொல்றாரு, நான் மன்னித்தேனே. சிலுவையில் சொன்ன முதல் வார்த்தை என்ன? முதல் ஸ்டார்டிங்கே அதுதான். சிலுவையில் ஸ்டார்டிங்கே அதுதான். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. கொலை செய்கிறது பாவம்னு தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? கீழே இருக்காங்க அவங்க தானே அதை போதிக்கிற ஆட்கள் தானே, வேதபாரகர் பரிசேயர். அவர் குற்றமில்லாத ரத்தம் என்று அவர்களுக்கு தெரியாதா? தெரியும். அவரிடத்துல எந்த குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதும் தெரியும். ஆனாலும் அந்த பகை எதனால? அவர் ஃபேமஸ் ஆகிட்டு போறாரு. எல்லாரும் அவரை மதிக்கிறாங்களே. நாங்கள் தானே பிரதான ஆசாரியன், எனக்கு தானே அந்த முதல் மரியாதை வந்திருக்கணும். யாருக்கு வந்துச்சு? இயேசு இயேசு என்று எல்லாரும் இயேசு இடத்துல ஓடுகிறார்கள். அந்த நாட்களின் சிஸ்டத்தை நீங்க பார்க்கணும். பிரதான ஆசாரியனை மீறி எந்த அதிகாரமும் யூதர்களுக்கு இல்லை. இப்போ இங்கே யாருடைய அதிகாரம் போகுது? இயேசு சொன்னா கேட்குறாங்க, இயேசு பின்னால ஓடுறாங்க, இயேசுவே தான் துப்பட்டாங்க. இயேசு 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 எல்லாம் இயேசு. பொறாமை, பகைக்கு மூல காரணம் பொறாமை. நிறைய வேலைகளிலே பகை வருது. நான் வீடு நல்லா பெருசாக கட்டிட்டேன், ரொம்ப பெருமை, நான் தான் கட்டிட்டேன்னு. என் பக்கத்தில் என் சித்தப்பா பையன் வந்து ஒரு வீடு கட்டுறான், என்ன மாதிரி டபுள் மங்கு கட்டிட்டான். என்ன ஆகும்? பொறாமையா? இது நான் என்ன வச்சு உதாரணம் சொல்கிறேன். இது எங்கள் இடத்துல நடந்தது. எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு டீச்சர் உண்டு. என் மனைவியும் ஆஃபீஸ் போகும்போது அவங்க ரெண்டும் ட்ரெயினில் ஒன்றா போவாங்க, நல்லா பேசிக்குவாங்க, காரியங்கள் எல்லாம் செஞ்சுக்குவாங்க. அவங்க நல்ல அழகாக வீடு கட்டினாங்க. எங்கள் இடம் காலியாக இருந்தது. கர்த்தர் கிருபை செய்தார். வீட்டையும் அதுக்கு விட்டு அவர்களுக்கு தான் அந்த இதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப்பெல்லாம் பண்ணாங்க. அந்த கட்டுறதுக்கான டிசைன் போட்டு கொடுத்து ஆட்களை கொண்டு வந்து விட்டதெல்லாம் அவங்க தான். அது கட்டிட்டோம், நல்லா பிளான். அவங்க கிரகப்பிரவேசம் பண்ணுகிற நேரத்தில் நம்மளும் கிரகப்பிரவேசம் பண்ணிட்டோம். அவங்களும் லைட் போட்டிருக்காங்க, நம்மளும் லைட் போட்டோம். இப்போ என்ன ஆச்சுன்னா அவங்க கிரகப்பிரவேசம் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா நம்மளோட இடத்துல பாதி தான் அவங்களுக்கு, நம்மது பெருசாயிடுச்சு. அன்னையிலேருந்து பேசுறது இல்லைங்க. அவ்வளோ பகை பைக்கிறாங்க, சும்மா தேவையில்லாத பகையெல்லாம் வச்சு. ஏங்க உண்மை புரியல. என்ன யோசிச்சு பார்த்தோம், நல்லா பேசிட்டு இருந்தாங்களே. என் வயிற்றுல கூட சொல்கிறான், என்ன என்கிட்ட நல்லா பேசுவாங்க, இப்போ மூஞ்சே திருப்பிட்டு போயிடுறாங்க. என்னென்னா என்ன வச்சுது? பகை. எப்படி வந்துச்சுது? பொறாமை. ஒரு வேளை அவங்க முதல்ல கிரகப்பிரவேசம் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணியிருந்தா கூட ஒரு வேளைக்கு இந்த பகை இல்லாமல் போயிருக்கும் போல இருக்குது. ரெண்டும் ஒன்றா போயிடுச்சு. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியுது? ஏன்னா எனக்கு டேட் கரெக்டாக கட்டும்போதே ஆகஸ்ட் 16 பிரதிஷ்டை என்று சொல்லி அகஸ்டின் ஜெபக்குமார் இடத்துல டேட்டு வாங்கிட்டு கட்டுறோம். அந்த நாள் சொன்னது அந்த கான்ட்ராக்டர்கிட்ட 16 பிரதிஷ்டை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொன்னோம். அப்போ அவர் சொன்னார், அது முடிகிற காரியம் முடியும், நடத்துங்கன்னா. கர்த்தர் முடிய செய்தார். அந்த நாளில் பிரதிஷ்டை செய்தோம். வேறு வழி கிடையாது. அப்போ இது பாருங்கள், சம்பந்தமே இல்லை. அவங்க யாரோ நாங்கள் யாரோ. அப்போ பொறாமை ஒரு மனிதனுக்குள்ளே வருகிற பொழுது வேதம் சொல்லுது, பொறாமையோ என்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? ஒருத்தரும் நிற்க முடியாது. பகை உண்டாக்குகிற இந்த பொறாமை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் நாம் ஒரு நாளும் முன்னேற மாட்டோம். கர்த்தர் ஒரு நாளும் நமக்கு உதவி செய்ய முடியாது. ஆகவே இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு சொல்லி இருக்கிற காரியங்களை மனதிலே வைத்து புது சிருஷ்டியாக மாறுவோம். ஹல்லேலூயா. 2 செய்தியும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது தான். புது சிருஷ்டியாக மாறாத வரைக்கும் கர்த்தர் சொல்லுகிற 5 ஆசீர்வாதங்களை என்ன பண்ண முடியாது? தர முடியாது. சரி, புது சிருஷ்டியாக மாறுறதுல புதிய மனுஷனாக மாறுவோம். எல்லாரும் பார்க்கணும், என்ன இது இப்படி இருந்தவன் எப்படி மாறிவிட்டான்.
எப்படி அநியாயம் பண்ணுகிறவன் இப்படி மாறிவிட்டான் என்று நம்மை குறித்து ஒரு சாட்சி சொல்லக்கூடிய புதிய மனுஷனாக மாறுவோம். சிலவங்க புதிய மனுஷனாக மாறினது போல தோற்றம் அளிக்கலாம். அதனால தான் மூன்றாவதாக புதிய ஆவி. வெறுமன மனுஷனாக தோற்றம் அளிக்கலாம், வேஷம் தானே அது. வேஷமாகவே மனிதன் தெரிகிறான் என்று சொல்லப்பட்டபடி வேஷம் போடுகிறதுல மனிதனை மிஞ்சறதுக்கு ஆளே கிடையாது. வேஷம் அல்ல, புதிதான ஆவி உள்ள வரணும். அது என்னை புது மனிதனாக மாற்றி புது சிருஷ்டியாக எல்லாரும் முன்பாக நிறுத்த வேண்டும். அதற்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த வேளையிலே ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நன்றி இல்லாமல் போனது மிக முதல் முக்கியமான காரியம். பகையை உள்ளத்துக்குள்ளே மறைத்து வைப்பது இரண்டாவது காரியம். ஆண்டவருக்கு கொடுக்கிறதிலே ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிகிறார் என்று தெரிந்திருந்தோம், அது வேதத்திலே எழுதப்பட்டிருந்தும் ஆண்டவரை ஏமாற்றி விடலாம் என்று நினைக்கிறது மூன்றாவது பொல்லாத காரியம். அனனியா சப்பரால் ஆதி சபையில், அதாவது சபை அப்படி இருக்கக்கூடாது. மனிதர்கள் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், சபை இருக்கக்கூடாது என்கிறதுக்கான முதல் சபையிலே அவர்கள் பண்ணின அக்கிரமத்தை ஆண்டவர் பேதுரு மூலமாய் பேசுகிறார். பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி துணிந்தது என்ன என்று கேட்கிறார். நீங்கள் நிறைய வேளைகளிலே நாம் பொய் சொல்லுகிறோம். யாரிடத்தில் பொய் சொல்லுகிறோம்? ஆவியானவரிடத்திலேயே பொய் சொல்லுகிறோம். தேவன் கொடுத்திருக்கிற வருமானத்தில் 10ல் ஒரு பங்கை மினிமம் கொடுக்க சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறபடியெல்லாம் அவனவன் தன் ஒருத்தர் ஆர்கியூமெண்ட் பண்ணார், ஒரு ஊழியக்காரர் தான். அவனவன் தன் மனதிலே நிர்ணயித்திருக்கப்படி கொடுக்க கடவன். அதனால் 10ல் ஒரு பங்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. நான் 20ல் ஒரு பங்கு தான் என் மனசில் நிர்ணயிப்பேன், அவ்வளோதான் தருவேன். நிர்ணயம் ஆண்டவர் சொன்னார், புதிய ஏற்பாட்டு நம்மை அல்லாமல் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் பூரணராகாதபடிக்கு விசேஷித்தமானது ஒன்றை நமக்காக முன் வைத்திருக்கிறார். நாம தான் பூரணர்கள், அவர்கள் பூரணர் அல்ல. அப்போ அவர்களே பூரணர் அல்லாத அவர்களே 10ல் ஒரு பங்கு கொடுத்தாங்கன்னா, ஆண்டவர் என்ன சொல்றாரு, மனதில் நிர்ணயித்த அப்படின்னா அவன் 10ல் ஒரு பங்கு கொடுத்தான், நான் என்ன பண்ணுவேன், அதிகமாக கொடுப்பேன் என்று சொல்லி அதிகமாக கொடு. ஹல்லேலூயா. அதுதான் என்னுடைய பூரணம். அதை விட்டுட்டு அந்த 10ல் ஒன்றை கொடுக்கிறதுலையே நாம் ஆண்டவரை ஏமாற்றுகிறோம். என் கூட ஒரு நண்பர் இருக்கார், லெனின் பாண்டியன் என்று சொல்லி பாஸ்டர். அவர் சபையில் இருக்கும்போது அவங்க வீட்டில் சர்ச்சில் ஒரு பழக்கம் இருக்குது. அவங்க தசம்பாகத்தை கையில் எடுத்து, அவங்க கையில் வாங்க மாட்டார், எல்லாத்தையும் தற்பால தான் போடணும். அதனால் அவங்க தசம்பாகத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள்னா எல்லாம் கவரில் வச்சு வச்சுருப்பாங்க, மேலே வச்சு கை தூக்கிட்டு, ஆண்டவரே இவர்கள் கொடுக்குற இந்த தசம்பாகத்தை ஆசீர்வதியும், இவருடைய ஒரு குறையும் இல்லாதபடி நடத்தும் அப்படின்னு ஜெபம் பண்ணிடுவார். அப்போ அவர் சொல்லுவார், தசம்பாகம் இல்லாமல் ஒரு 1000 ரூபா போட்டால் போதும்னு வச்சுருந்தேன்னா நீ தசம்பாகத்து கை தூக்காதே, ஏன்னா ஆண்டவரிடத்தில் போய் சொல்லாது. புரியுதா நான் சொல்கிறது? நீ என்ன கையில் எடுக்கிறையோ அது உண்மையான உன்னுடைய தசம்பாகமாய் இருக்கணும். ஏன் நான் சொல்கிறது, தசம்பாகத்தை கையில் எடுங்கள். இல்லைனா காணிக்கை எடுக்கிறவங்களாம் காணிக்கப்பட்டில் போ, தசம்பாகம் கொடுக்க இஷ்டம் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, நீ காணிக்கப்பட்டில் போ. ஆனால் ஆண்டவர் முன்பாக நானும் தசம்பாகம் கொடுக்குறேன் என்று கை தூக்காதே. அதுதான் அனனியா சப்பராள். அவங்க கொண்டு வந்து விற்றாங்க, அதில் ஒரு பங்கை வச்சுக்கிட்டாங்க, அவங்க கொண்டு வந்து மீதியை கொடுத்தாங்க, அது தப்பு இல்லை, அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆண்டவர் கேட்குறல்ல, அது விற்கிறதுக்கு முன்பாக உன்னுடையதாக இருந்தது, விற்ற பின்பும் அது உன்னுடையதாக இருந்தது அல்லவா, பிறகு ஏன் போய் சொன்ன? நீ சொல்லிட்டா பேதுருட்ட நாங்கள் லேண்டு விற்றோம், அதில் இவ்வளவு உங்களுக்கு கொடுக்கலாம்னு தீர்மானிச்சிருக்கிறோம், இந்தாங்க பிடிங்க அப்படின்னு சொன்னால் அந்த சாக வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் சீப்புரு தீவானாகிய பர்னபா தனக்கு சொந்தமான தீவை விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்தில் வைத்ததை பார்த்தபோது
எனக்கும் இந்த பேர் வரணும், நல்லது, ஆசை நல்லது. அப்போ உன்னுடைய சொத்தையும் விற்று கொண்டு வந்து வச்சிரு. அதில் என்ன வந்துச்சு? நான் என்னுடைய சொத்தெல்லாம் விற்று அப்போஸ்தலர் பாதத்தில் வைக்கிறேன் என்கிற ஒரு சீன் கிரியேட் பண்ணியே தவிர உண்மையாய் வைக்கவில்லை. சீன் கிரியேட் பண்ணுகிறதை ஆண்டவர் வெறுக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய இடங்களிலே சீன்கள் கிரியேட் பண்ணப்படுகிறது. சீன் கிரியேட் பண்ணுறது ஆண்டவர் விரும்பலை, உண்மையை ஆண்டவர் விரும்புகிறார். திரும்ப ஆரம்பத்துக்கு வந்துடுறேன். என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி அவர் நம்புகிறாராம் என் உண்மையாக இருப்பான்னு சொல்லி. ஆனால் நீ உண்மையாக இருப்பியா இல்லையான்னு அவருக்கே தெரியாது. சோதிக்கிற பொழுதுதான் நீ உண்மையானவனா இல்லை நடிக்கிறவனா என்பதை ஆண்டவர் கண்டுகொள்ளுகிறார். அதனால்தான் கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார். யாரை சோதிக்கிறாரா? நீதிமான். நான் நீதிமான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆனால் நீ உண்மையான நீதிமானா என்று கர்த்தர் சோதித்து அறிகிறார். இந்த தெளிவு எனக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் என்னை கரம் பிடித்து நடத்தி சென்று உயர்ந்த கண்மையின் மேல் நிறுத்துகிறதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டு அதாவது சொல்லலாம். இந்த ஏரோது, பிலாத்து இவங்கெல்லாம் பிரச்சனை, பகை நீங்கினதற்கு காரணம் அவங்க எல்லைக்குள்ள அவங்க நின்னது தான். ஹல்லேலூயா. இந்த எல்லை மாறி போகிற பொழுது அங்கே பகை, பிரச்சனை எல்லாம் உருவாகிறது. ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் நம்முடைய ஆர்கனைசேஷனில் தமிழகத்துக்கு ஒரு ஓவர்சியர், கேரளாவுக்கு ஒரு ஓவர்சியர், ஆந்திராவுக்கு ஒரு ஓவர்சியர் என்று வைத்திருக்கிறோம். ஏன்? அந்தந்த ஏரியாவில் இருக்கிற, ஆந்திராவில் இருக்கிற சபைகள், கேரளாவில் இருக்கிற சபைகள், தமிழ்நாட்டில் இருக்கிற சபைகள் அவர்களுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வைத்து கொள்ள வேண்டும், அதை பார்க்க வேண்டும். இதை விட்டு ஒரு ஓவர்சியர் இன்னொரு ஏரியாவில் இருக்கிற சபைகளுக்குள்ளே போய் நியாயம் தீர்க்க போகக்கூடாது. எல்லாம் ஒழுங்கும் கிரமமாய் நடக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலான ஓவர்சியர்களாய் நானும் பாஸ்டர் செல்வராஜ் அவர்களும் இருக்கிறோம். எங்கள் கூட பாஸ்டர் ஜெரால்ட் இருக்கிறார். ஆக இந்த காரியங்கள் எல்லாவற்றுக்கும் மொத்தமாக ஒரு காரியம். இதான் ஒழுங்குகளை நான் குறித்து சொல்லுகிற ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில் அது இருந்தால், இது நான் ஊழியத்தில் இருக்கிறவங்கள காரியங்களை சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலையும் உங்களுக்கென்று ஒரு எல்லை இருக்கிறது. ஹல்லேலூயா. சொந்தம் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் வீட்டு எல்லைக்குள்ளே நீங்கள் போய் காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிற பொழுது பகை உருவாகும். உங்களுக்கு என்ன எல்லை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த எல்லைக்குள்ளே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நடத்துகிற பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் சமாதானம் உள்ளவர்கள், நீங்கள் சொல்லுகிற வார்த்தை எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஹல்லேலூயா. இல்லைன்னா இல்லை. தேவ சமூகத்தில் நிறைய வேளைகளிலே இன்றைக்கு விசுவாச குடும்பங்களை பார்க்கிற பொழுது பிரிவினைகள், பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகள். ஊழியத்திலும் அதே தான். ஒவ்வொரு திருச்சபைகளுக்கும் இன்னொரு திருச்சபை ஒருத்தர் கடித்து பட்சிக்கிறவர்களாய் மாறி போனதற்கு காரணம் அவர்கள் எல்லைக்குள்ளே அவர்கள் நில்லாமல் போனதே. மெட்ராஸில் சென்னையில் இப்போ தான் இருக்கும். முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சபையிலேருந்து ஒரு விசுவாசி இந்த ஒரு பாஸ்டர்கிட்ட வந்தால் அந்த பாஸ்டர் உடனே அந்த பாஸ்டரை கூப்பிட்டு, பாஸ்டர் உங்கள் சர்ச்சிலேருந்து ஒரு விசுவாசி என் சர்ச்சுக்கு வந்திருக்கிறான், நீங்கள் தயவு செய்து வாங்க பேசி அவங்கள கூட்டிகிட்டு போங்கன்னா ரெண்டு பாஸ்டர் உட்காந்து அந்த விசுவாசியை பேசும்போது அந்த விசுவாசி இந்த பாஸ்டர் மேலே இருக்க குறைய சொல்லுவார். அப்போ இந்த பாஸ்டர் என்ன பண்ணுவார், பாஸ்டர் நீங்கள் எப்படி செஞ்சிருக்கக்கூடாது, சரி போங்கன்னு சமாதானம் பண்ணி வைப்பார்கள். இப்போ அப்படி கிடையாது. மற்ற சபைகளுக்கு விசுவாசிகளை தங்களுடைய சபைக்கு இழுத்து கொள்ளுகிற ஊழியக்காரர்களாய் மாறி போனபடியினாலே இன்றைக்கு எல்லா இடங்களிலும் பிரச்சனை, குழப்பம். ஒரு ஊழியக்காரர் எப்படி பார்க்க முடியல,
சமாதானமாய் சந்தோஷமாய் பார்க்க முடியல. அவரை பார்க்கும்போது என் சர்ச்சிலேருந்து 3 ஆத்மாவை திருடிட்டு போனவன் தானே நீ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவருக்குள்ளே வருகிறது. உள்ளே பகை இருக்கிறது, சமாதானம் இல்லாமல் இருக்கிறது. ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கார், மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நீதானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. வேத வசனங்கள் எது தேவையோ அதை பிடித்து கொண்டு புது சிருஷ்டி ஆகிறதுக்கு வழியை பார்ப்போமே தவிர, நான் என்ன பண்ணக்கூடாது, வெறும் ஆசீர்வாதத்தை பிடிச்சுக்கொண்டு வெறும் ஆசீர்வாதத்தை கேட்டுக்கொண்டு. நிறைய பேர் இந்த வாக்குத்தத்தங்களே நம்பிக்கிறாங்க. என்னன்னா, வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது, தப்பே இல்லை. வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தால் அதோடு ஒரு நிபந்தனையையும் வைத்திருப்பார். எல்லா வாக்குத்தத்தங்களிலும் ஒரு நிபந்தனை இருக்கிறது. முன்னாடி மேலே இருக்கும் அல்லது கீழே இருக்கும். அதை புரிந்து கொள்ள வேண்டும். வெறும் நிபந்தனையை தூக்கி போட்டு வாக்குத்தத்தத்தை என்ன பண்ண முடியாது, பெற முடியாது. இப்போ என்ன ஒரு பெரிய ட்ரெண்ட் ஆயிடுச்சு. வாட்ஸ்அப்பை திறந்தா நவம்பர் மாத வாக்குத்தத்தம்னு ஏதோ ஒரு சர்ச்சிலேருந்து எனக்கு வருது. எதுக்கு அந்த வாக்குத்தத்தம் யாருக்கு கொடுத்தது புரியல. அப்ப என்னாச்சு, ஊழியக்காரர்களும் சரி விசுவாசிகளுக்கும் சரி இந்த வாக்குத்தத்தம் என்பது என்னவென்றே புரியவில்லை. மாதத்தில் ஒரு வசனத்தை எடுக்கணும், அதை எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிடணும். கர்த்தர் உங்களுடைய சபையை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்தால் உங்களுடைய சபையை தான் ஆசீர்வதிப்பார். எனக்கு சொல்லவே இல்லை. அதை எனக்கு அனுப்புகிறதுனால என்ன பிரயோஜனம்? உங்கள் நேரம் போச்சு, என் நேரம் போச்சு. அப்போ என்ன தெரிகிறது, ஊழியக்காரர்கள் சரி நிறைய விசுவாசிகள் அதே பண்ணுறாங்க. விசுவாசிகளுக்கும் சரி வாக்குத்தத்தம் என்பது என்னவென்று தெரியாத ஒரு சூழ்நிலை. ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்தாபனத்துக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுப்பார், அது அந்த ஸ்தாபனத்தில் உள்ள எல்லா சபைகளுக்கும் பொருந்தும். ஒரு சர்ச்சுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பார், அந்த சர்ச்சில் உள்ள எல்லா விசுவாசிகளுக்கும் அது பொருந்தும். ஒரு ஜெபக்குழு இருக்கிறது, ஜெபக்குழுக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தால் அந்த ஜெபக்குழுவில் இருக்கிற அங்கத்தினர் எல்லாருக்கும் பொருந்தும். இதை விட்டுட்டு கார்மன் இந்தியா சர்ச்சுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் வேறொரு ஏஜி சர்ச்சுக்கோ சர்ச் ஆஃப் காடுக்கோ பொருந்தாது. ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கவே இல்லை. அதனால தான் 7 சபைகளுக்கும் ஆண்டவர் தனித்தனியாக லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரே மாதிரியாக இருக்காங்க, அவங்களுக்கு வித்தியாசமாக இருக்கிறது. இதை முதலாவதாக நாம் புரிந்து கொள்ளுவோம். உங்கள் சர்ச்சில் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தா நீங்கள் தயவு செய்து அதை வேறு யாருக்கும் அனுப்பாதுங்க. அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், உங்களுக்கு தான் சொந்தம். வேறு யாரும் அதுக்கு அந்நியன் அதற்கு உடந்தை ஆக மாட்டான். இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற சத்தியம் தெரியாத காரணத்தினாலே நடக்கிற ஒரு காரியங்கள். அதனாலேயே நிறைய வேளைகளிலே நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளவில்லை. சத்தியத்தை தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். அதான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம்